சிவா. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேடியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல திருவருள் இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச் செம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மிக அருமையாக நம்பியாரூரின் திருப்பதிகத்தை திருமுறை விண்ணப்பம் செய்த என்னுடைய அன்பிற்குரிய மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளரும் திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மைய மயிலாடுதுறை மையத்தினுடைய அமைப்பாளரும் ஆகிய திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கிற கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, மயிலை சைவ சித்தாந்த சபை, இடைமருதீசன் சாத்திரக்குழு ஆகிய அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள், அமைப்பாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் அன்பர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை நாம் தொடங்குவோமாக. நம்முடைய தொடர்ந்த சிந்தனையில் இலைமலிந்த சருக்கத்தின் 5வது நாயன்மாராக விளங்குகிற மானக்கஞ்சார நாயனாருடைய வரலாற்றை 2 வாரங்களாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற நிலையில் இன்று நாம் 10வது பாடல் பார்க்க இருக்கிறோம். 9 பாடல் வரை இதுவரை பார்த்திருக்கிறோம். அந்த பார்த்த பாடல்களை ஒரு சில வரிகள் நினைவுபடுத்தி கொண்டு நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்லலாம். நம்முடைய வளமான சோழ நாட்டில் கஞ்சாரூர் என்னும் ஒரு திருத்தலம் இப்பொழுது ஆனந்த தாண்டவபுரம் என்று வழங்குவது. அங்கே பெருமானே விரும்பி எழுந்தருள் இருக்கிறார். நல்ல நூல்களை எல்லாம் கற்ற சான்றோர்களாலே போற்றி பாடப்படுகின்ற சிறப்பினை உடையது அத்திருத்தலம். மருத நிலம் சார்ந்த பகுதியாக அது விளங்குவது. அந்த ஊரிலே வயல்களும் வாவிகளும் மிகச் சிறப்பாக மிளர்கின்றன. வளம் மிகுதியினாலே நெற்பயிர்கள் மிக உயரமாக வளர்ந்து, அதுவும் பாக்கு மரத்தினுடைய அளவுக்கு உயர்ந்து, அந்த பாக்கு மரத்தினுடைய கொலைகளை நெற்கதிர்கள் உறிஞ்சுகின்ற உராயுகின்ற அந்த நிலையானது தாறுகளை அறிகின்ற உழவர்கள் கையிலே பிடித்திருக்கிற வளைந்த வாள்களை போல விளங்கின என்ற அந்த நிலவளத்தையும் நீர்வளத்தையும் நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் மிகச் சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். அதை போலவே அந்த மருதத்திலே பணியாற்றுகின்ற உழத்தியர் பெண்களுடைய அழகையும் அவர்களுடைய தொழில் சிறப்பையும் அவர்களுடைய சாயலையும் மிக அழகாக எடுத்து இருக்கிறார். அந்த திருத்தலத்தில் உயர்ந்த மாடங்கள், வயல்புறத்தை தாண்டி நகருக்குள்ளே செல்வோமானால் மிகப்பெரிய மாடங்கள், அங்கே மதில்களாலே சூழப்பட்ட மாடங்களில் துயிர்கொடிகள் பறக்கின்றன. நகிர்கொடிகளாகிய பெண்கள் அரங்குகளிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாட மாளிகைகளின் நுழைவாயில்களிலே தோரணங்களும் நிறைகுடங்களும் நன்றாக வைத்து அலங்கரித்திருக்கிறார்கள். வழி வழியாக உழவு தொழிலிலே சிறந்த வேளாண் பழங்குடிகள் அங்கு அந்த திருத்தலத்திலே விளங்குகின்றன. வீதிகளில் எப்பொழுதும் திருவிழா முழக்கங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. அத்தகைய சிறப்பு வாய்ந்த, நீர்வளம் வாய்ந்த, நிலவளம் வாய்ந்த, மக்கள் மனவளம் வாய்ந்த அத்திருத்தலத்தில் மெய்ப்பொருளை உணர்ந்தவராய், மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தவராய், வேளாண் குலத்தின் சேம நிதி, வைப்பு நிதி போன்றவராய், சோழ அரசர்களுக்கு சேனாதிபதியாக விளங்குகின்ற நிலையில்
தான் அவதரித்த குடியும் விளங்குகிற வகையில் மானக்கஞ்சாரனார் என்ற ஒருவர் அவதரித்தார். அவர் அறநடியார்களே தம்மையும் தம்முடைய உடைமைகளையும் உடையவர்கள் என்று உணர்ந்து அவர்களுக்கே ஏவல் செய்கின்ற தொழிலையும் பூண்டார். பெருமானுடைய அருளை பெற்றதனாலே அந்த அருளின் பயனாக அடியார்களுக்கு அவர்கள் விரும்புகிறவற்றை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஏவல் செய்யும் தொழிலையும் பூண்டு அவர்கள் வேண்டுவன எல்லாவற்றையும் அவர்கள் கூறுவதன் முன்பாகவே முன்னத்தின் உணர்ந்து குறைவர கொடுத்து மிகச்சிறந்த வாழ்வை பெற்றிருந்தார் அந்த மானக்கஞ்சாரனார் என்பது வரை 10வது பாடல் வரை 9வது பாடல் வரை நேற்று நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்று 10வது பாடலிலே அதனுடைய தொடர்ச்சியாக தொடர்கிறோம். 10வது பாடல் விரிகடல் சூழ் மண்ணுலகில் விளங்கிய இத்தன்மையராம் பெரியவர்க்கு முன் சில நாள் பிள்ளை பேரின்மையினால் அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் வரும் மாவு பெறற் பொருட்டு மனத்து அருளால் வாழ்த்தினார் வழுத்தினார் என்பது இந்த 10வது பாடல். இந்த மானக்கஞ்சாரனார் அவதரித்தார் என்று சொல்லிவிட்டு உடனே மிக விரைவாக அவருடைய பண்புநலங்களை சொன்னவர் அடுத்து அவருடைய வரலாற்றை சொல்ல தொடங்குகிறார். விரிகடல் சூழ் மண்ணுலகில் விளங்கிய இத்தன்மையராம் பெரியவர் என்று மானக்கஞ்சார நாயனாரை நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் போற்றுகிறார். பெரியவர் என்று சொல்லுகிறார். பெரியவர் யார்? செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். சாதாரணமாக எல்லாரும் செய்வதற்கு அரிய செயல்கள் எவையோ அவற்றை செய்கின்றவர்கள் தான் பெரியவர்கள், செய்ய இயலாதவர்கள் சிறியவர்கள் என்பது அக்குறளின் பொருள். விரிகடல் சூழ் மண் உலகம், நாம் வாழ்கின்ற இந்த உலகம் கடலாலே சூழப்பட்டது, விரிந்த கடலாலே சூழப்பட்டது என்றெல்லாம் நாம் அறிவோம். இந்த மண்ணுலக பரப்பை விட 3 மடங்கு அதிகமாகவும் எல்லா மணல் பரப்பையும் எல்லா தரைப்பரப்பையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதாக விளங்குவது கடல். அதான் விரிகடல் என்று சொன்னார். விரிந்த கடல். அந்த விரிகடலை கூட தெய்வ சேக்கிழார் விரிகடல் என்று களம் கறந்த பெயரச்சமாக குறிப்பிடுவதனாலேயே கடல் எப்பொழுதெல்லாம் விரியும் என்றெல்லாம் நம்மாலே உணர முடியவில்லை. நாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே பார்த்தோம், ஆழிப்பேரலைகள் வந்தன. அந்த ஆழிப்பேரலைகள் வந்த பொழுது சில இடங்களிலே கடல் உள்வாங்கியது, சில இடங்களிலே தரைப்பகுதிகள் மூழ்கி போயின. எனவே கடல் பரப்பு எப்பொழுது விரியும்? அதனாலேதான் விரிந்த கடல், விரிகின்ற கடல், விரியும் கடல் என்னும் காலங்கறந்த பெயரச்சமாக, அதாவது வினைத்தொகையாக தெய்வ சேக்கடார் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அவர்களெல்லாம் முக்காலமும் உணர்ந்த ஞானிகள். 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தெய்வ சேக்கடாருக்கு 20ஆம் நூற்றாண்டினுடைய அல்லது 21ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே பெரிய ஆழிப்பேரலை தமிழகத்தை தாக்கும் என்று அவருக்கு தெரியுமா? எல்லாரும் விரி கடல் என்று அவர் குறிப்பிடுவதிலிருந்தே கடல் என்றும் விரிந்து கொண்டே இருக்கிற தன்மையுடையது, கடலின் நீர்ப்பரப்பு நிலப்பரப்பையும் தன்பால் ஈர்த்து கொள்ளுகிற தன்மையுடையது என்பதையெல்லாம் நாம் அந்த விரிகடல் என்ற அந்த உருவம் தொடர் வாயிலாகவே உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த விரிகடல் சூழ் மண்ணுலகில், அப்படிப்பட்ட கடலாலே சூழப்பட்ட மண்ணுலகம், அங்கேயும் பாருங்க சூழ் மண்ணுலகம் என்று சொல்கிறார். சூழ்ந்த சூழ்கின்ற சூழும் என்று மீண்டும் ஒரு காலம் கடந்த பெயரச்சம். விரிகடல் சூழ் மண்ணுலகில் விளங்கிய, இங்கேதான் மானக்கஞ்சார நாயனார் இந்த மண்ணுலகில் விளங்கியவர், விளக்கமாக வாழ்கிறார். எப்படி விளங்கிய அத்தன்மையராம் என்று சொன்னார். அத்தன்மை என்று சொன்னார். அந்த அ என்பது சுற்றெழுத்து, நமக்கு நன்றாக தெரியும். அ இ உ என்ற 3 எழுத்துக்களும் தமிழிலே சுற்றெழுத்துக்கள் எனப்படும். அவன் இவன் உவன், அவள் இவள் உவள், அவர் இவர் உவர், அது இது உது, அவை இவை உவை என்பன சுட்டு பெயர்கள், சுற்றெழுத்துக்களை அடிப்படையாக கொண்ட
உயர்தனை அகிரணையை சார்ந்த ஐம்பால் சுட்டு பெயர்கள். அத்தன்மையராம் என்று சொன்னார். எந்த தன்மை? இதற்கு முன்னாலே அவருடைய தன்மைகளை தெய்வ சேக்கரார் குறிப்பிட்டு விட்டார். அதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எத்தகைய தன்மை உடையவராக இருந்தார் என்றால், அவர் வேளாண் குலப்பதியாக, அக்குலப்பதி, அந்த திருத்தலத்திலே வேளாண் குலப்பதியாக விளங்கினார். அரசர் சேனாதிபதியாக விளங்கினார். தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டிருந்தார். அடியார்கள் விரும்புவனவற்றை அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே கொடுக்கின்ற குணமுடையவராக இருந்தார். இவையெல்லாம் அவருடைய தன்மைகள். குலப்பதியார், அரசர் சேனாபதியார், தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழிலுடையார், இப்படி பல தன்மைகளை உடையவராக நம்முடைய மானக்கஞ்சார நாயனார் விளங்குகிறார் என்பதை அடுத்த பாடல், இந்த பாடல் வழியாக உயிர்த்துணர வைக்கிறார். விரிகடல் சூழ் மண் உலகில் விளங்கிய அத்தன்மையராம். அந்த அத்தன்மை தான் நான் இப்பொழுது சொன்ன இந்த 3-4 சிறப்புகள். அத்தன்மையராம் பெரியவருக்கு, அப்படிப்பட்ட இயல்புகளை உடைய பெரியவராகிய மானக்கஞ்சார நாயனாருக்கு. ஏன் பெரியவர் என்றார்? நான் முன்பே சொன்னது போல இவர் ஒரு செயற்கரிய செயல் செய்ய இருக்கிறார். நம்முடைய நாயன்மார்கள் எல்லாருமே செயற்கரிய செயல் செய்தவர்கள் தான். செயற்கரும் செய்கை செய்த ஈரனே ஓலம் ஓலம் என்று இயற்பகை நாயனாரை நம்முடைய பெருமானே பாடுவார். இயற்பகை முனிவா ஓலம் இண்டு நீ வருவாய் ஓலம். செயற்கரும் செய்கை செய்த ஈரனே ஓலம் ஓலம் என்று பெருமான் ஓலமிடுகிறார் என்றால் அங்கே அவர் சொல்லி செய்கிறார். செயற்கரும் செய்கை செய்தவர். யாதொன்றும் தன் பக்கல் உண்டாகில் அது அடியவர்க்குரியது என்ற நிலையில், நான் உன்னுடைய காதலியை விரும்பி வந்தேன் என்ற உடனேயே இதுவும் நம்முடன் உள்ளதுதான், நல்ல வேளையாக இருப்பதை கேட்டீர்கள் என்று கொடுத்தார் அல்லவா, அங்கே அது செயற்கரும் செயல். நாயன்மார்களுடைய வரலாறுல பாருங்க, எல்லா நாயன்மார்களும் செயற்கரிய செயல் செய்தவர்கள். அதனாலேதான் அவர்கள் நாயன்மார்களாக இடம்பெறுகிறார்கள், உயர்ந்த நிலையை எய்துகிறார்கள். யாருடைய வரலாறு? திருநீலகண்ட நாயனார் எடுத்துங்க, ஏற்பகை நாயனார், எரிபத்த நாயனார், அமர்நீதி நாயனார், ஏனாதிநாதர், எவருடைய வரலாறை பார்த்தாலும் பெருமையால் தம்மை வைப்பா என்று பெருமானே சொன்னது போல தங்களுடைய செயலுக்கு அவர்களைத்தான் ஓமையாக கூற முடியுமே தவிர இன்னொருவரை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் வழிபடுகின்ற பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால் தனக்கு ஓமை இல்லாதான். சிவபெருமான் எப்படி தனக்கு ஓமை இல்லாதவரோ அதே தன்மையை பெற்றவர்கள் தான் சிவமாம் தன்மையை பெற்றவர்களாகிய நாயன்மார்களும் தமக்கு ஓமை இல்லாதவர்கள். எனவேதான் இங்கே இவர் பெரியவர் என்று குறிப்பிடப்படுகிறார். அப்படி என்ன செயற்கரிய செயலை செய்தார் என்றால், நாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஒரு மகள் கூந்தல் தன்னை வதுவை நாள் ஒருவர்க்கீந்தார். ஒப்பற்ற மகள் திருமண நாள் அன்று, இன்னும் சிறிது நேரத்திலே மணமேடையில் அமர இருக்கின்ற பெண்ணினுடைய கூந்தலை மாபிரதி கோலத்திலே வந்த ஒரு அடியவர் கேட்ட உடனே வெட்டி கொடுக்கிறார். அடியோடு அறிந்து வருகிறார். நினைத்து பார்க்க முடியுமா? இது செயற்கரிய செயல் இல்லையா? அதனாலேதான் இங்கே மானக்கஞ்சார நாயனாரை அத்தன்மையராம் பெரியவர் என்று நம்முடைய தெய்வ சேக்கரார் பாராட்டுகிறார். விரிகடல் சூழ் மண்ணுலகில் விளங்கிய அத்தன்மையராம் பெரியவர்க்கு முன் சில நாள் பிள்ளை பேரின்மையால் திருமணமாகி அல்ல தெய்வம் தொழாள் கொழுநற் தொழுதழுவாள் பெய்யரப் பெய்யும் மழை என்னும் கற்பில் சிறந்து வழங்குகிற ஒரு அம்மையாரை தன்னுடைய துணைவியாக பெற்றிருந்த அந்த மானக்கஞ்சார நாயனாருக்கு முன் சில நாட்கள், திருமணமாகி சில காலம், சில நாட்கள் என்றால் சில காலம் என்று நாம் கொள்ள வேண்டும், பிள்ளை பேறு இன்மையினால், மகப்பேறு அவருக்கு கிடைக்கவில்லை. இன்மையினாலே அவர் யாரை வழுத்துவார், யாரை வழிபடுவார் என்றால், அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார். அறியா மலர்கடல்கள், அரி திருமால், திருமாலே அறிய முடியாத பூங்கடல்கள், மலர் போன்ற கடல்கள் பெருமானுடைய திருவடிகள். அந்த திருவடியை தேடித்தான் அவர் பன்றியாக தன்னை மாற்றிக்கொண்டு அவதரித்து
பூமியை தோண்டி கொண்டே போனார். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலரை அவராலே காண முடியவில்லை. காரணம் அங்கே அகங்காரம் இருந்தது, என்னால் முடியும் என்ற ஆணவம் இருந்தது. அதனாலே அவராலே காண முடியவில்லை. அதான் அறியா மலர்கடல்களை இந்த மானக்கஞ்சார நாயனார் அறியாமை அறியாதார், எப்பொழுதும் அறிந்தவர் என்பது பொருள். இரண்டு எதிர்மறைகள் ஒரு உடன்பாட்டை தரும். நான் வாராமல் இருப்பேனோ என்றால் வருவேன் என்பது பொருள். இரண்டு எதிர்மறைகள். அதுபோல இங்கே அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் என்றால் எப்பொழுதும் அறிந்திருப்பவர். திருமால் தேடியும் காண முடியாத அந்த திருவடிகளை அதை தேடோனா தேவன். அந்த திருமாலினாலும் அறிய முடியாத மலர் போன்ற கடல்களை எப்பொழுதும் அறியாமை அறியாதார் என்றால் எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருப்பவர், எப்பொழுதும் தன்னுடைய நினைவில் கொண்டே இருப்பவர், திருவடி சிந்தனையை மறவாதவர். எப்படி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார் அல்லவா, திருந்தடி மறக்கீலாத என்னை மையல் செய்தி மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் என்று. எனவே நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் திருவடி சிந்தனையை மறவாதவர்கள். அதான் இங்கே அறியாமை அறியாதார் என்றால் எப்பொழுதும் அறிந்திருப்பார் என்பது பொருள், எப்பொழுதும் நினைவில் கொண்டிருப்பார் என்பது பொருள். இறைவனடியை சேர்ந்தவர், சேர்தல் என்றால் இடைவிடாமல் நினைத்தல் என்பதுதானே பொருள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேர்ந்தவர். இறைவன் திருவடியை சார்ந்தவர்கள், எதுவன் இறைவன் திருவடி எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் பிறவி என்னும் பெருங்கடலை நீந்துவார்கள். இங்கே கூட அப்படித்தான் வரப்போகிறோம். அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் வரும் மகவு பெறல் பொருட்டு, வரும் மகவு பெறல் பொருட்டு மனத்து அருளால் வழுத்தினார். மகவு வேண்டும். வருமகவு என்றால் மனை வாழ்க்கையில இன்பத்தை தருவதற்காக, இன்பத்தை வர செய்வதற்காக ஏதுவாகிய மகவு என்பது பொருள். வரும் மகவு என்றால் இல்லற வாழ்க்கையினுடைய இன்பம். வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா, மங்களம் என்ப மனைமாற்றி மற்றதன் மங்களம் நன்மக்கள் பேரு. மனைமாற்றி மங்களம் என்பார்கள். இல்லற இல்வாழ்க்கை என்பது மங்களமானது, நன்மையை தருவது. அதனுடைய நன்கலம் என்ன என்றால் நன்மக்கள் பேரு. மக்கள் பேர் என்று கூட சொல்லவில்லை, நன்மக்கள் பேர் என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களை பெறுவதற்காக இவர் அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் வருமகவு பெறற் பொருட்டு. வருமகவு என்றால் மனை வாழ்க்கையிலே இன்பம் வருவதற்கு ஏதுவாக விளங்குகிற மகவு, குழந்தை என்பது பொருள். மனை வாழ்க்கை நடத்துகிறார்கள். அந்த மனை வாழ்க்கை இன்பமாக வேண்டும் என்றால் நன்கலம் நன்மக்கள் பேர். அந்த வாழ்க்கை இல்வாழ்க்கை இனிய வாழ்க்கையாக இன்பமுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் அந்த இன்பத்தை தருவதற்கு காரணமாக விளங்குகின்ற மகவு, அந்த மகவினை பெரும் பொருட்டு, வருமகவு பெரும் பொருட்டு பெறல் பொருட்டு பெறுவதற்காக மனத்து அருளால் வழுத்தினார். மனத்தில் வழுத்தினார், வழிபட்டார் என்று சொல்லாமல் அது கூட பெருமானுடைய அருள்தான் காரணம் என்கிறான். இவர் மகவு பெற வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு உண்டானதற்கு காரணமே பெருமானுடைய அருள்தான். அதான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்றான் மணிவாசக பெருமான் சொல்வது. அப்போ மனத்து வழுத்தினார் என்று சொல்ல, அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதாராகிய மானக்கஞ்சார நாயனார் வரும் மகவு பெறப்போட்டு மனத்தினால் வழுத்தினார் என்று சொல்லாமல் மனத்து அருளால் வழுத்தினார் என்றார். வழுத்துதல், வாழ்த்துதல், போற்றுதல், வழிபடுதல், வணங்குதல் என்பது பொருள். அந்த எண்ணத்தை உண்டாக்கியவரும் வணங்க, இந்த நினைவோடு வணங்க வேண்டும் என்ற சிந்தனையை உண்டாக்கியவரும் பெருமான் தான். அதான் மனத்தருளால் வழுத்தினார். யார் வழுத்தினார்? நாயனார் வழுத்தினார். மானக்கஞ்சார நாயனார் வழுத்தினார். இப்போ அந்த மகவை பெறுவதற்காக அவர் வணங்கியது கூட பெருமானுடைய அருளாலேதான் கூடிற்று. அதான்
மனத்து அருளால் வெளுத்தினார் என்பதனுடைய பொருள். தன்னுடைய விருப்பத்தினால் அல்லாமல் மகவு வர வேண்டும் என்ற அந்த ஆசையை அவருக்கு உண்டாக்கியதே பெருமானுடைய திருவருள் தான் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிற செய்தி. பெருமான் தான் இந்த எண்ணத்தையும் அவருடைய மனதிலே உண்டாக்கி இருக்கிறான். அதான் எப்பொருளும் ஆக்குவான் ஈசன். அந்த நினைவு பெருமானாலே உருவாக்கப்பட்டதனாலே மருமகவு பிறப்போட்டு மனத்தருளால் வெளுத்தினார். வெளுத்திய உடனே அவருக்கு குழந்தை பேர் கிடைத்தது. எப்படி கிடைத்தது? நல்ல அருமையான தொடர் செய்திகள். இதை கவனிக்க வேண்டிய பகுதி அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார். 2 எதிர்மறைகளை சொல்கிறார். அந்த 2 எதிர்மறைகளை சேர்ந்தாலே எப்பொழுதும் ஒரு உடன்பாடு கிடைக்கும். அவ்வாறு 2 எதிர்மறைகளை போடுவது எதற்காக என்றால், நிறைய திருமுறைகளிலே நாம் பார்த்திருக்கிறோம் 2 எதிர்மறைகளோ. அப்போ அவர்கள் சொல்ல வந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக அவ்வாறு 2 எதிர்மறைகள் வாயிலாக சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்ல வருகிற கருத்து வலியுறுத்தப்படும். நம்முடைய சிவஞான போதம் முதலாம் நூல்கள்ல, மாவாடியம் போன்ற நூல்களிலேயும் சரி, திருமுறைகளிலும் சரி, இவ்வாறு எதிர்மறையில் உணர்த்துகிற முறை உண்டு. இந்தியமையாமையை உணர்த்துவார் தோன்றானேல் ஆரறிவார் என எதிர்மறை முகத்தால் கூறினார் என்று சிவஞான முனிவர் எழுதுவார். எப்போதும் பெருமானுடைய திருவடி சிந்தனையிலேயே நின்று அதிலேயே அந்த உணர்விலேயே உரைத்து நின்றவர் என்பதுதான் அதனுடைய பொருள். திருவடி எப்பொழுது கிடைக்கும் என்றால், யான் எனது என்பது அற்ற இடமே திருவடி என்பார் குமரகுரு சுவாமிகள். யான் எனது 2ம் போகணும். அப்பதான் திருவடி நாம் பெற முடியும். அந்த பேர் திருவடி பேரு கிட்டும். யான் என்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் அகப்பற்றும் புறப்பற்றும் ஆகிய 2ம் போன இடம்தான் திருவடி என்பது குமரகுரு சுவாமிகளுடைய வாக்கு. எனவே இவர் மனத்து அருளால் வாழ்த்தினார். மருமகவு பெற பொருட்டு மனத்தருளால் வாழ்த்தினார். யார் வாழ்த்தினார்? பெரியகடல் சூழ் மண்ணுலகில் விளங்கிய தன்மையராம் பெரியவருக்கு முன் சில நாள் பிள்ளைப்பேர் இன்மையினால் அரியறியாம் அறக்கழல்கள் அறியாமை அறியாதார் வருமகவு பெற பொருட்டு மனத்தருளால் வாழ்த்தினார் என்று இந்த 10வது பாடல்ல அவர் மகப்பேரை வேண்டி பெருமானை அருளோடு வழுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து 11வது பாடல். அவ்வாறு வழுத்திய உடனே பெருமான் வேண்டத்தக்கது அறிவோய் வேண்ட முழுவதும் தருவோர் அல்லவா. அவர் என்ன செய்கிறார்? குழைக்கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே மழைக்குதவும் பெருங்கற்பின் மனக்கிழத்தியார் தம்பால் இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் விழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார். இந்த மாதிரி பாடல்களெல்லாம் நாம் மனத்திலே கொண்டிருக்க வேண்டும், மனப்பாடமாக கொண்டிருக்க வேண்டும். குழைக்கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளால். கூத்தனார் தில்லையில் 5 கூத்து ஏற்றிக் கொண்டிருக்கிற பெருமானுடைய அருளினாலே அவர் குழைக்கலையும் வடிகாதில் கூத்தனார் என்றார். பெருமான் கூத்தாடுகிறார். கூத்தாடுகிற பொழுது அவர் காதில் அணிந்திருக்கிற குழையும் சேர்ந்து ஆடுகிறது, அசைகிறது. குழையால் அசைகின்ற என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். குழைக்கு அசையும். குழைக்கு என்பது அந்த கூ 4ஆம் வேற்றுமை உருவு. குழையால் அசையும் என்று அதை உருவு மயக்கமாக கொண்டு நாம் 3ஆம் வேற்றுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குழையால் அசைகின்ற அழகான காது. இந்த காது அசைகிறது. எதனாலே அசைகிறது? அவர் ஆட ஆட அசைகிறது. ஆட ஆட எதெல்லாம் அசைகிறது? அவர் காதில் அணிந்திருக்கிற குழை அசைகிறது. வளக்காதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஏன்னா குழை அணிந்திருக்கிற காது வளக்காது. சில இடங்கள்ல 2 காதிலையும் குழை இருப்பதாக சொல்வார்கள். ஆனால் அந்த குழையினுடைய தன்மையை மாற்றி பாடுவார்கள். சில இடங்களிலே ஒரு காதிலே குழை இருக்கிறது, ஒரு காதிலே தோடு இருக்கிறது என்பார்கள். ஞானசம்பந்த பெருமான் காட்டுறார் அல்ல, தோடு உடைய செவி யங்
அது கூட நாம் சிந்திக்க வேண்டும். தோடுடைய செவியள் என்று சொல்லல, தோடுடைய செவியன் என்றார். அது பிறகு அதை ஆய்வோம். இந்த பெருமானுடைய வரக்காதில் குழை இருக்கிறது. மணிவாசக பெருமான் அம்மையப்பர் தோற்றத்தை கோலத்தை நமக்கு காட்டுவார். மணிவாசக பெருமான் அம்மையப்பராக விளங்குகிற நாம் பட்டினத்தடிகளிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் மணிவாசக பெருமான் அம்மையப்பர் கோலத்தை காட்டி இதுதான் தொன்மை கோலம் என்றான். வலம் இடம் மாறி மாறி காட்டுவார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அரங்கத்திலே இருக்கிற இடைமருதீசன் சாத்திர குழுவை சார்ந்தவர்கள் நாள்தோறும் திருவாசகமுற்றுதல் செய்கிறார்கள், நாள்தோறும் செய்கிறார்கள். மற்றபடி அரங்கத்திலே இருக்கிற பலர் நம்ம மாயூர்நாதர் கோயிலே மகத்தின் பொழுதெல்லாம் மக நட்சத்திரத்தெல்லாம் நம்முடைய பேராசிரியர் சம்பந்தமூர்த்தி ஐயா, டிஎஸ்பி முதலானவர்கள் எல்லாம் அங்கே செய்கிறார்கள். புவனேஸ்வரர் கோயிலே மகத்திலேயும் பௌர்ணமியிலேயும் நம்முடைய பழனியப்ப செட்டியாருடைய அமைப்பின் சார்பில் நம்முடைய மருத்துவரையா அவர்கள், மற்றவர்கள் ஆக இந்த அமைப்பில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் திருவாசகம் முற்றுவதலை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள். அதுல ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அந்த அம்மையப்பர் கோலத்தை எப்படி காட்டுகிறார் பாருங்கள். தோளும் துகிலும், வலப்பக்கத்திலே தோலாடை, இடப்பக்கத்திலே துகிலாடை, பட்டு துகிலாடை. தோளும் துகிலும், குழையும் சுருள் தோடும். வலக்காதிலே குழை, இடக்காதிலே சுருள் தோடு. அதான் இங்க பாருங்க, குழைக்கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே என்று ஆரம்பிச்சார். தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும், வலம் இடம் மாறி மாறி வருது. பால்வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும். பால்வெள்ளை நீரு வலப்பக்கம், பசுஞ்சாந்தும் பைங்கிளி இடப்பக்கம். சூலமும் தொக்க வளையும். சூலம் வலப்பக்கம், வளையல் இடப்பக்கம். சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே. இதுதான் பெருமானுடைய தொன்மையான கோலம் என்கிறார் மணிவாசக பெருமான். உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து ஊதாய் போத்தும்பி என்பது அந்த திருவாசக பாடல். எல்லாருக்கும் அது மனப்பாடமாக மனதிலே பதிந்திருக்கிற ஒரு பாடல். அந்த அம்மையப்பர் கோலத்தை காட்டுகிறார்கள். அதுதான் தொன்மை கோலம் என்றும் குறிப்பிடுகிறார். அது போல இங்க வலக்காதிலே குழை ஆடுகிறது. பெருமான் கூத்தாடுகிறார். குழைக்கு அலையும் என்றால் குழையால் அசைகின்ற என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அது உருவு மயக்கம் அல்லது வேற்றுமை மயக்கம் என்பார்கள் இலக்கணத்தில். குழையால் அசையும் அழகான காதினை உடைய வடிவு, வடி என்றால் அழகு என்பது பொருள். அது சில பேர் நீண்ட காது என்று, சில பேர் வளைந்த காது என்று எல்லாம் முறை எழுதியிருக்கிறார்கள். வடிகாது என்பது அழகிய காது, குழை அசைகின்ற அழகிய காது. அதோடு ஆடிக்கொண்டிருக்கிற கூத்தபிரானுடைய அருளினாலே மழைக்குதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தியார்தம் பால். பாருங்க, அந்த மானக்கஞ்சார நாயனாருடைய துணைவியார், இல்வாழ்க்கை துணைவியார், வாழ்க்கை துணை நலம். வள்ளுவர் மனைவியை சொல்கிற பொழுது இல்வாழ்க்கைக்கு அடுத்தது வாழ்க்கை துணை நலம், அதற்கு அடுத்தது புதல்வரை பெறுதல். எப்படி வரிச்சிருக்கார் பாருங்க. இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணலம், புதல்வரை பெறுதல் என்று அந்த வரிசை. அதனாலதான் இங்கே சில நாட்கள் மகப்பேர் இன்மையினாலே அந்த மலர்கடைகளை வருமகவு பிறர் பொருட்டு மனத்தருளால் வெளுத்தினார் என்றால், திருமணத்திற்கு பின்னாலே அந்த இல்வாழ்க்கையினுடைய நிலை தொடங்கியதற்கு அறம் என்றால் இல்லறம் தான். அந்த இல்லறத்துக்கு துணையாக இருப்பவர் வாழ்க்கை துணை. அந்த வாழ்க்கை துணை நலம் நன்றாக அமைந்ததற்கு பிறகு நன்கலமாக அமைய வேண்டியது நன்மக்கள் பேர். அதான் புதல்வரை பெறுதல். திருக்குறள் வரிசையாக அதிகாரம் 5, 6, 7 அதிகாரங்கள். மழைக்குதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தி. கிழத்தின்னா உரிமை உடையவள். மனைக்கிழத்தி என்றால் இல்லத்திற்கு உரிமை உடையவள். இல்லத்திற்கு உரிமை உடையவள் இல்லாள். இல்லாள்னா ஒண்ணும் இல்லாதவள் என்பது பொருள் இல்லை, இல்லத்தை ஆள்பவள், இல்லத்து அரசி. அதே நேரத்துல
இல்லான் என்று சொல்வதை விட இல்லாளன் என்றுதான் சொல்வார்கள். ஆடவரை சொல்கிற பொழுது இல்லாளன், பெண்களை சொல்கிற பொழுது இல்ல கிழத்தி, மனை கிழத்தி. கிழத்தி என்றால் உரிமை உடையவள் என்பது பொருள். கிழமை என்ற சொல்லுக்கே உரிமை என்பது பொருள். மனை கிழத்தி என்றால் இல்வாழ்க்கைக்கு உரியவள். அந்த அம்மா எப்படிப்பட்டவங்களாம்? மழைக்குதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தி. மணக்கஞ்சார நாயனுடைய துணைவியார் தெய்வம் தொழாள், கொழுநற் தொழுதெழுவாள், பெய்யென பெய்யும் மழை. அது கற்பின் உயர்வு. பிற தெய்வங்களை வழிபடாமல் தன்னுடைய கணவனையே வழிபடு தெய்வமாக கொண்டு வழிபடுகின்ற பெண் பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும். அது கற்பின் சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பை உடைய அந்த அம்மையார்பால் மழைக்குதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தியார் தம்பால் அவரிடத்து, பால் என்பது 7ஆம் வேற்றுமை இடப்பொருள், அவரிடத்து இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார். செய்யுள்ள என்ன ஓட்டம்! தமிழினுடைய சிறப்பெழுத்துகள் அகலம் வர வர பிழைக்கும் வினை பயன் சூழ்ந்த குழல் பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார். நமக்கு பிறவி வருவதற்கு என்ன காரணம்? நம்முடைய வினைகள் காரணம். நல்வினையோ தீவினையோ 2 வினையும் பிறப்புக்கு காரணம். அதனாலதான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டென்றார் வள்ளுவர். இறைவனுடைய புகழ்தான் பொருள் சேர்ந்த புகழ். அந்த பொருள் சேர்ந்த புகழ் உடையவர் மாட்டு நாம் செல்வோமானால், அந்த திருவடி சிந்தனை நமக்கு இருக்குமானால், இருள் சேர் இருவினையும் மயக்கத்துக்கு காரணமாக விளங்குகின்ற 2 வினைகளும், நல்வினைகளும் தீவினைகளும் சேரா. இந்த நல்வினைகளும் தீவினைகளும் சேருமானால் பிறப்பு உண்டு. அதான் இழை நாம் தொடர்ந்து செய்கின்ற, மனத்தால் செய்கின்ற, மொழியால் செய்கின்ற, மெய்யினால் செய்கின்ற, இழைத்தல் என்றால் செய்தல் தானே. இவ்வாறெல்லாம் செய்வதனாலேதான் நமக்கு வினைகள் ஏறுகின்றன. பிறருக்கு தீமையை நினைத்தால் வினை ஏறுகிறது. நான் யாருக்கு போய் தொல்லையே செய்யலீங்களே, நான் யாரையும் அடிக்கலையே, யார் பொருளையும் கவரவில்லையே என்றாலும் நினைத்தாலும் போதும். நினைத்தலும் செய்தலோடொக்கும். பரிமேலழகர் எழுதுவார், உள்ளத்தால் உள்ளதும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே எனல். அப்ப நினைப்பும் கூட செயலுக்கு அடிப்படை. எண்ணம் தானே செயலுக்கு விதை. எனவே ஒருவன் நினைப்பினாலே பிறருக்கு தீமை நினைத்தாலும் நமக்கு வினையேறும், தீமையை சொன்னாலும் வினையேறும், தீமையை செய்தாலும் வினையேறும். அதை போலவே நான் செய்கின்றேன் என்று நன்மையை நினைத்தாலும், நன்மையை சொன்னாலும், நன்மையை செய்தாலும் வினையேறும், நல்வினை ஏறும். அப்ப நல்வினை ஏறுமானால் துறக்கமும், தீவினை ஏறுமானால் நிறையமும். துறக்கம் நிறையம் என்பன சொர்க்க நரகங்களுடைய இன்னும் கொஞ்சம் தமிழ்படுத்தியது. துறக்கம் என்றால் மேல் சொர்க்கம், நிறையம் என்றால் நரகம். இன்னும் அந்த நரகம் எவ்வளவு கொடுமையானது என்பதெல்லாம் நம்முடைய சுந்தரமூர்த்திசாமிகளுடைய பதிகங்களை பார்த்தால் தெரியும். போற்றி பகருடைய என்ற ஒரு சித்தாந்த நூல் இருக்கிறது. அங்கே நிறையத்தினுடைய கொடுமைகள், நரகத்தின் கொடுமைகளை எல்லாம் அருமையாக பாடியிருப்பார்கள். இழைக்கும் வினை பயன், வினை பயனாலேதான் நமக்கு வேண்டும் வேண்டும். வினைக்கு பயன் ஆன்மா கண்ணாலே ஈட்டப்படுகின்ற கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகளாலே தான் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு வருகிறது. அதனாலேதான் இந்த இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி, இந்த பிறவியாகிய கொடும் சூழலிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் நமக்கு பிள்ளைகள் வேண்டும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் உயிருக்கு ஆண் பெண் பாகுபாடு இல்லை. பழமொழியில் சொல்கிற புத்திரன் என்றால் புத்தென்னும் நரகத்திற்கு செல்லாமல் காப்பவன் என்று சொல்வார்கள். அதே போலவே நம்முடைய தடாதகை பிராட்டியார் மலையத்துவசன் மகளாக பிறந்து
தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அந்த அம்மையார் தானே செய்கிறார். அதனாலே பெண்ணோ ஆணோ அந்த பாகுபாடு வேறுபாடு நிச்சயமாக உயிருக்கு இல்லை. அதனாலதான் இங்க இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூழல். பிறவி என்பது கொடும் சூழல், அது கொடிய சுழற்சி. நல்வினையை செய்தால் அந்த நன்மையை அனுபவிப்போம், தீவினையை செய்தால் அந்த தீவினையின் துன்பத்தை நாம் தொடர்ந்து பெறவும் கொடிய பிறவி என்னும் சுழற்சி வந்து கொண்டே இருக்கும். மாறி மாறி வரும். சகடம் போலவும் காற்றாடி போலவும் கொள்ளிவட்டம் போலவும் பிறவி என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அந்த பிறவி தொடர்ச்சியை அறுக்க வேண்டுமானால் அறுக்கின்ற ஆற்றல் பெருமானை தவிர வேறு யாருக்கும் இல்லை. பெருமானை தவிர பிறவி வேர் அறுக்கின்ற ஆற்றலுடையவர்கள் யாரும் இல்லை. பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை மற்றுமாறு அடியநேர் கருளி என்பார் மணிவாசகர். அதுபோல இங்கே இப்பிறவி கொடுஞ்சூழல் எதனாலே வந்தது? இழைக்கும் வினை பயன். நாம் பெற்றிருக்கிற இந்த உடம்பெல்லாம் நம்முடைய வினை பயன்தான். மாயேயம் என்று சொல்வார்கள். மாயா காரியத்தினாலே பெற்ற இந்த உடம்பு. இந்த உடம்பு ஏன் இந்த உலகத்துல 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கின்ற உயிரினங்கள்ல ஒன்றை போல் இன்னொரு உடல் இல்லையே. காரணம் என்ன என்றால் அவரவர்களுடைய வினைக்கு ஏற்ப உடம்பு தரப்படுகிறது. அதை இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி தொடர்ந்து நாம் செய்கின்ற சொல்லுகின்ற நினைக்கின்ற செயல்களாலேதான் பயனாக விளைவது இந்த பிறவி. அந்த பிறவி என்பது கொடும் சூழல், அது ஒரு கொடிய சுழற்சி. அந்த பிறவி என்னும் கொடிய சுழற்சியிலிருந்து பிழைக்க வேண்டுமானால் பெருமானுடைய திருவடியாகிய தெப்பம் வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்தார். பிறவி என்பது பெருங்கடல், இங்கே சுழற்சி என்கிறார் இவர். அந்த பிறவி என்னும் பெருங்கடலை நீந்த வேண்டுமென்றால் பெருங்கடலை நீந்தி கடப்பதற்கு ஒரு தெப்பம் வேண்டும், ஒரு புனை வேண்டும். அந்த புனைதான் பெருமானுடைய திருவடி என்பார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். இறைவன் அடி சேராதார் நீந்தார் என்பதனாலே இறைவன் அடி சேராதார் நீந்த மாட்டார்கள் என்றால் இறைவன் அடி சேர்ந்தவர்கள் பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தி விடுவார்கள், வீடு வேறு பெறுவார்கள் என்பது. அப்ப இழைக்கும் என பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழலிலிருந்து பிழைக்கும் நெறி தமக்குதவ. இந்த பிறவி என்னும் கொடிய சுழற்சியிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு தனக்கு உதவுவதற்காக பிழைக்கும் நெறி தமக்கு உதவ. மானக்கஞ்சார நாயனாராகிய தந்தையாருக்கு உதவ மானக்கஞ்சாரனாராகிய கணவனாருக்கு உதவ. ஏனெனில் இங்கே பெற்றெடுத்தவள் யார் என்றால் அந்த மனைக்கிழத்தி. மழைக்குதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தியார் தம்பால் பிழைக்கும் நெறி தமக்குதவ. கொடும் சூழல், பிறவி என்னும் கொடும் சூழலிலிருந்து பிழைக்கும் நெறி, அதான் சிவநெறிதான். அது வேற ஒண்ணும் இல்லை. பிறவி சுழலிலிருந்து அகப்பட்டு பிறவி சுழியிலிருந்து தப்பி பிழைப்பதற்குரிய நெறி சிவநெறி. அந்த பிழைக்கும் நெறியிலிருந்து தான் தப்பி பிழைப்பதற்கு உதவ அந்த அம்மா உதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார். பெண்கொடி போல்வாளாகிய ஒரு குழந்தையை, ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். கொடி போன்றவள் என்பது பொருள். பெண்கொடி என்பது ஓமை ஆகுவேராக ஒரு பெண் குழந்தையை உணர்த்தும். கொடி போன்றவர், பெண்களை சொல்லுகிற பொழுது கொடி போன்றவர்கள் என்று சொல்வது மரபு. ஒழுகும்பின்றி இருக்கிறவர்களுக்கு, அதாவது அந்த இன்றைய உலக இயல்ல ஆணாதிக்க சமுதாயத்தின் விளைவாக ஒரு பெண்ணை இப்படியெல்லாம் அடிமைப்படுத்துகிற பொழுது என்ன சொல்வார்கள்? இங்கே அந்த நிலை இல்லை, தெய்வ சேக்கடார் காலத்தில் அந்த நிலை இல்லை. ஆனால் இன்றைய நிலையில் ஒரு பெண்ணுக்கு அவள் பிறந்ததிலிருந்து தந்தை கொம்பாகவும், தந்தை துணையாகவும், பிறகு கணவன் துணையாகவும், பிறகு மகன் துணையாகவும் ஆக ஒரு பெண் இந்த 3 ஆண்களுடைய துணை இல்லாமல் வாழ முடியாது என்ற ஒரு நிலையை இன்று உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர, இங்கே மானக்கஞ்சார நாயனார் என்னும் மிக பெரும் தன்மையுடையவர், பெரியவர். அவர் பிழைப்பதற்கே
ஒரு நெறியை தருவதற்கு பிழைக்கும் நெறி தமக்கு உதவ பெண்கொடியை இந்த மனைக்கிழத்தியார் பெற்றெடுத்தார். கொடி போல்வாளாகிய ஒரு பெண் குழந்தையை மனைக்கிழத்தியார் பெற்றெடுத்தார். அந்த மனைக்கிழத்தியார் எப்படிப்பட்டவர் என்றால் மழைக்குதவும் பெருங்கற்பை உடையவள். நம்முடைய கற்பனை பெண்களாலே மழை பெய்ய செய்வது என்பது நம்முடைய இலக்கியங்களிலும், இலக்கியம் என்பது என்ன? வாழ்க்கையை காலத்தை காட்டுகிற கண்ணாடி தான் இலக்கியம். இன்றைய மக்கள் வாழ்க்கை எப்படி வாழுகிறார்களோ அதை போலத்தான் இன்றைய வருகிற நாவல்களிலேயும் கட்டுரைகளிலேயும் கதைகளிலேயும் சிறுகதைகளிலேயும் மாந்தர்கள் படைக்கப்படுகிறார்கள் என்றால் இன்றைய மனித வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறதோ அதை படம் பிடிக்கிறார்கள். அதுபோல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்க காலத்திலே கலித்தொகை என்ற ஒரு நூல், கற்றறிந்தார் ஏத்தும் கலி என்பார். 8 தொகை நூல்களிலே ஒன்று, அருமையான நூல். அதுல ஒரு குறிஞ்சி களி என்று ஒரு பகுதி. அந்த குறிஞ்சி களியில பெண்ணை பற்றி சொல்கிற பொழுது, அருமழை தர வேண்டின், அருமழை பெறுவதற்கரிய மழை, அந்த அருமழை தர வேண்டின் தருகிற்கும் பெருமைகளே, தருகின்ற ஆற்றலுடைய பெருமை உடையவள், கற்பை உடையவள். அருமழை பெற வேண்டின், அருமழை தர வேண்டின் தருகிற்கும் பெருமைகளே என்று கலித்தொகை சொல்லுகிறார். மணிமேகலையிலே ஒரு இடம், வான்தரு கற்பின் மனையறம்பட்டேன். வான் தரு கற்பின், வான் என்பது இங்கே ஆகுவேராக மழையை உணர்த்துகிறது. வான் சிறப்பு தான் வள்ளுவர் கூட தலைப்பு வச்சார். கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது வான் சிறப்பு, ஈத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைகாலம், முதல்வரை பெறுதல். அந்த தொடர்ச்சியை பார்த்தா எந்த அளவுக்கு வள்ளுவர் வாழ்க்கையை சிந்தித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ இங்கே மழைக்குதவும் பெருங்கற்புக்கு பல பெண்கள் எடுத்து காட்டப்படுகிறார்கள். நிறைய இருக்கு. அதுல ஒரு சிலவற்றை நான் சொல்கிறேன். அருமழை தர வேண்டின் தருகிற்கும் பெருமைகளே என்று கலித்தொகையும், வாந்தரு கற்பின் மனையறம்பட்டேன் என்று மணிமேகலையிலே சிறைசெய் காதையிலே வேறொரு பெண் மணிமேகலையிடம் சொல்வது போல் அமைந்திருக்கும். அப்ப வாந்தரு கற்பின், வாந்தரு என்றால் மழையை தருகின்ற கற்பு, அதான் கொடுந்தான் தொழுதழ்வாள் பெய்யன பெய்யும் மழை. அதான் இங்கே மழைக்குதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தியார் தம்பால், மனைக்கிழத்தியார் தம்பால் இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல். இழைக்கும் வினையினாலே பிறவி வருகிறது. அந்த பிறவி என்பது தொடர்ந்து வருவதனாலே அது கொடும் சூழல், பெரிய சுழற்சி. அந்த சுழற்சியிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு ஒரு பெண் கொடியை அந்த அம்மையார் பெற்று தந்தார்கள் என்பது இந்த அருமையான பாடல். அந்த இழைக்கும் வினையினாலே என்ன பயன் கிடைக்கும் என்றால் இன்ப துன்ப அனுபவங்களாகிய பயன் கிடைக்கும். அப்ப அந்த இன்பத்தினாலே இன்பத்தை அனுபவிப்பதற்கு துறக்க வாழும், தேவராக பிறக்கலாம். நிறைய பசுபுண்ணியம் செய்ததனாலே. தீமைகள் செய்திருந்தால் நிறையத்திற்கு போகலாம், நரகத்திற்கு போகலாம். அது பயன். அதான் இங்கே இழைக்கும் வினையினாலே ஏற்படுகிற பயன். அந்த பயனுக்கு ஏற்ற பிறவி. அந்த பிறவி என்பது கொடும் சூழல். அந்த கொடும் சுழற்சியிலிருந்து தப்பி பிழைப்பது, தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் மகவு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெண் மகவாகிய ஒரு பெண் கொடியை அந்த அம்மையார் மழைக்குதவும் பெருங்கற்பினுடைய ஆனக்கஞ்சார நாயனாருடைய துணைவியார் பெற்றுக் கொடுத்தாள் என்பது இந்த 11வது பாடல். அடுத்த பாடல் நாம் செல்கிறோம். பிறந்த பெரு மகிழ்ச்சியினால் பெருமூதூர் களி சிறப்ப, பிறந்த பெரு மகிழ்ச்சியினால் பெருமூதூர் களி சிறப்ப, சிறந்த நிறை மங்கள தூரியம் முழங்க, தேவர்பிரான் அறந்தலை நின்றவர்க்கெல்லாம் அளவில் வளர்த்த அருள் பெருக்கி புறந்தருவார் போற்றிசைப்போ பொற்கொடியை வளர்க்கின்றார். அங்கே பெண் கொடி என்றார், இங்கே பொற்கொடி என்றார். இது உண்மையாக வேறுதான். ஒரு கொடி போன்றவளாகிய அந்த பெண் பிறந்த பெரு மகிழ்ச்சியினால், போன பாட்டுல சொல்லி முடிச்சார்ல பெண்கொடி, பெண்கொடியை பெற்றெடுத்தார்.
அந்த பெண்கொடி பிறந்த அந்த பெண்கொடியை எழுவாயாக நாம் கொண்டு வந்து இங்கே சேர்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கொடி பிறந்த பெரு மகிழ்ச்சியினால், அப்படி ஒரு பெண் தனக்கு பிறந்த மகிழ்ச்சி, பண்டைய காலத்திலே மன்னர்கள் எல்லாம் தங்கள் இல்லத்திலே குழந்தைகள் பிறக்குமானால் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு மிக மிக பெரும் அந்த அரண்மனையில் இருக்கிற பொன்னையும் மணியையும் பிற வளங்களையும் வாரி வாரி வழங்குவார்கள் அந்த மகிழ்வை கொண்டாடுவார்கள். இவரும் அக்குலப்பதியின் தலைவர், அரசர் சேனாபதி, மிக பெரும் செல்வம் உடையவர். அந்த செல்வத்தின் பயனை எல்லாம் யாருக்கெல்லாம் வழங்கினார் என்பதை நாம் முன்னாடி பார்த்திருக்கிறோம். இப்பொழுது தனக்கு ஒரு பிழைக்கும் நெறி தமக்கு உதவ பெண்கொடியை பெற்றமையினாலே, அந்த பிறந்த பெரு மகிழ்ச்சியினால், தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியினாலே, பெண் குழந்தை பிறந்தால் இந்த ஒரு காலத்தில் இழிவாக கருதினார்கள். தென் மாவட்டங்களிலே கொன்றார்கள், பார்த்தோம் சிசு கொலைகள். இப்பொழுது பெண்களை அருகி போனார்கள். ஆடவர்கள் அதிகமாகவும் பெண்ணில் குறைந்து போனார்கள். பிறந்த பெரு மகிழ்ச்சியினால், இதுல ஆண் பெண் என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது. பெண் குழந்தைகள் ஆடவர்களுக்கு இணையானவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த நூற்றாண்டினுடைய இப்பகுதியில் ஆடவரை விட எல்லா துறைகளிலும் மிகச் சிறப்பாக பெண்ணில் விளங்குவதை நாம் பார்க்கிறோம். எல்லா துறைகளிலும், இராணுவம் உள்பட எல்லா துறைகளிலும் பெண்டிர்கள் மிகச் செம்மையாக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்கே பெண்கொடி பிறந்த மகிழ்ச்சியினாலே பெருமூதூர் களி சிறப்ப, அந்த கஞ்சாறு என்னும் பெரிய ஊர், பழமையான ஊர், பெருமையும் முதுமையும் உடைய ஊர் தான் பெருமூதூர். பெருமை கூட்டல் முதுமை கூட்டல் ஊர், அப்படி பிரிக்கணும். அருமையான பண்புத்துடன். மூதூர் களி சிறப்பு என்றால் அந்த முதுமையான ஊர் மகிழ்ச்சி அடைந்தது என்றால் என்ன பொருள்? ஊர் மகிழ்ச்சி அடைந்தது என்றால் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆகுவேராக, இடவாகுவேர் என்று சொல்வார்கள். ஊர் சிரித்தது, ஊரே அழுதது இதெல்லாம் சொல்கிற பொழுது அதை எப்படி இடவாகுவேராக கொள்கிறோமோ அதை போல இங்கேயும் பிறந்த பெரு மகிழ்ச்சியினால் பெருமூதூர் களி சிறப்ப, அந்த பெருமையான ஊர், முதுமையான பழமையான ஊர், அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏனென்றால் தங்கள் குலப்பதி அவர் இல்லத்திலே குழந்தை பிறந்திருக்கிறது. அரசர் சேனாபதி அவர் இல்லத்திலே குழந்தை பிறந்திருக்கிறது என்பதனாலே அந்த மூதூரில் இருக்கிற அத்தனை மக்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். களி சிறப்ப, மகிழ்ச்சியினாலே சிறந்து விளங்க. அப்போ அவர் நிறைய பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கி இருப்பார். அதெல்லாம் இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் வேறொன்றின் வாயிலாக நாம் உய்த்துணர்கிறோம். பின்னாலே வருகிற ஒரு தொடர் வாயிலாக அந்த மூதூரிலே உள்ள மக்களுக்கு நிரம்ப செல்வங்களை, நெல்லையும் மணியையும் பொன்னையும் மற்ற பொருள்களையும் வாரி வழங்கி இருக்க வேண்டும். அதன் பின்னாலே உணர்கிறோம். எப்படி பாருங்க, பிறந்த பெரு மகிழ்ச்சியினால் பெருமூதூர் களி சிறப்ப, சிறந்த நிறை மங்கள தூரியம் முழங்க, இன்னிசை கருவிகள் எல்லாம் முழங்குகிறார்கள். மங்கள தூரியம், நன்மைக்காக ஒலிக்கிற ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி எம்ப, படைத்தோன் மன்ற பண்பிலாளன். ஒரு பழைய பாடல். படைத்தவன் இருக்கிறானே அவன் பண்பில்லாதவன். ஒரு இல்லத்திலே மகிழ்ச்சியினாலே மங்கள இசைக்கருவிகள் முழங்குகின்றன. இன்னொரு இல்லத்திலே துன்பத்தினாலே அந்த துன்பத்தை காட்டுகிற இசைக்கருவிகள் ஒலிக்கின்றன. இப்படியுமா உலகத்தை ஒருவன் படைப்பான்? எனவே இவ்வாறு படைத்த அவன் பண்பற்றவன். எது ஒரு பாடல், புறநானூற்று பாடல். ஓரில் நெய்தல் கரங்க, நெய்தல் என்பது அந்த துன்பத்தை காட்டுகிற, சோகத்தை காட்டுகிற ஒலி. ஓர் இல் ஒரு வீட்டுல ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி எம்ப, குளிர்ந்த மகிழ்ச்சியை உண்டாக்குகிற உழவு ஒலிக்க, படைத்தோன் மன்ற பண்டியாளன். இதைத்தான் நம்முடைய திருப்புக்கொழியூர் அவிநாசியிலே ஓர் இல்லத்திலே உபநயன சடங்கு நடைபெறுகிறது. அங்கே ஈர்ந்தன் முழவின் பாணி இயம்புகிறது. எதிர் இல்லத்திலே அதே வயதை சார்ந்த மகன் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே முதலையால் விழுங்க பெற்றவையினாலே அப்பெண்டினர் அந்த இல்லத்தை சார்ந்த
அந்த மகனுடைய தாயும் தந்தையும் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய நபியார் அங்கே செல்கிறார். தங்களுடைய துன்பத்தையும் மறந்து, மகவிழந்த துக்கத்தையும் மறந்து அவரை அடிபணிந்து வரவேற்கிறார்கள் அந்த பெற்றோர்கள். அண்மையிலே இருந்தவர்கள் அவர்களுடைய நிலையை எடுத்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த பாலனை மீட்டு தந்தால் அல்லது நான் நிச்சயமாக அவிநாசியப்பரை வணங்க போக மாட்டேன் என்ற அந்த உறுதியோடு அங்கே சென்று அந்த பதிகம் பாடினார். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். பிள்ளையை தர சொல்லு காலனையே என்று பெருமானிடம் வேண்டுவார். பிள்ளை வருவார். அதுல நமக்கு வந்தது என்னன்னா, தூரியம் என்றால் மங்கள இசை கருவிகள். பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் கல்யாணம் நடக்குது. இன்னைக்குதான் திருக்கல்யாணம் மதுரையில. மீனாட்சி அம்மைக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் இன்று மதுரையில திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. நீண்ட காலத்துக்கு முன் நிஜமாகவே நடந்த பொழுது நான் சுற்றும் நான் மறைகளார்ப்ப தூரியம் சங்கம் எங்க கற்ற நான் மறையோன் சடங்குகள் கரைந்த ஆற்றால் முற்ற மங்கள நான் சாத்தி முழுது உலகு என்றாள் சங்கை பற்றினன் பற்றிலார்க்கே வீடருள் பரமயோகி என்று பரஞ்சோதி முனிவர் அந்த மீனாட்சி அம்மை திருமணத்தை மிக அழகாக பாடி காட்டுவார். அது இப்பொழுது இன்றைக்கு மதுரையில் நடைபெறுகிறது. அதான் அந்த தூரியம் என்றால் நல்ல மங்கள இசைக்கருவிகள். சுற்றும் நாம் மறைகளார்ப்ப தூரியம் சங்கம் ஏங்க. மதுரை மீனாட்சி அம்மை கல்யாணத்துல 4 மறைகளும் முழங்கினவான், ஆர்த்தனவான், தூரியம் சங்கம் ஏங்கினவான். தூரியம் என்றால் இன்னிசை கருவிகள், மங்கள இசை கருவிகள். சங்கு மங்களம் மணமுழவு, மணச்சங்கு. நகரத்தாரிடம் 2ம் சொல்லுவார்கள், மணச்சங்கும் பிணச்சங்கும். அப்படி இங்கே மங்களம் பிறந்த பெரு மகிழ்ச்சியினால், ஒரு பெண்குடி பிறந்த மகிழ்ச்சியினாலே பெருமூதூர் களி சிறக்கிறது. மூதூரில் இருக்கிற மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சிறந்த நிறை மங்கள தூரியம் முழங்க, மங்கள இசைக்கருவிகள் எல்லாம் முழங்குகின்றன. மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் ஊரில் சிறந்த மங்கள கருவிகள் எல்லாம், இசைக்கருவிகள் எல்லாம் முழங்க, தேவர் வீரான் அறந்தலை நின்றவர்க்கெல்லாம் அளவில் வளர்த்து அருள் பெருக்கி, சிவனடியார்களுக்கெல்லாம் பொருளை வாரி வாரி வழங்குகிறார் ஆனக்கஞ்சார நாயனார். எப்படி சொல்ற பாருங்க. தேவர் பிரான், தேவர் பிரான் யாரு? சிவன் தான் தேவர் பிரான். தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் மரியோனா ஆதியான் முதலாய முத்தியான் யாவராயினும் அறியோனா மாமலர் சோதியான். அவருடைய தூய மாமலர் சேவடி நம் சென்னி மன்னி மலருமே என்று மணிவாசகர் பாடுவார். நான் தேவதேவன், தேவர் பிரான். அந்த தேவர் பிரான் அறந்தலை நின்றவர்க்கெல்லாம், தேவர் பிரான் அறம் என்பது சிவதர்மம். அறம் என்றால் தர்மம் தானே. அந்த சிவதர்மத்திலே நின்றவர்களாகிய சிவனடியார்கள் எல்லாருக்கும் தேவர் பிரான் அறம் தலை நின்றவர்க்கெல்லாம் அளவில் வளர்த்து அருள் பெருக்கி, அளவில்லாத வளத்தை தந்து அருளோடு செய்த கொடை. அங்கே அன்போடு செய்த கொடையை முன்னே நாம் பார்த்தோம். பெருமூதூர் மகிழ் சிறப்பு என்பதனாலே அந்த பெரிய ஊர்ல, பழமையான ஊர்ல வாழ்ந்த மக்கள் எல்லாம் பல்வேறு வகையான பரிசில் பொருள்களாலே மகிழ்ந்திருக்கிறார்கள். சிறந்த நல் நிறைந்த தூரியம் எல்லாம் முழங்குகின்றன. தேவர் பிரான் அறந்தலை நின்றவர்க்கெல்லாம், தேவர் பிரான் அறந்தலை என்பது சிவதர்ம நெறியிலே நின்றவர்கள். சிவதர்ம நெறியிலே நின்றவர்கள் யார் என்றால் சிவனடியார்கள். அவ்வாறு சிவதர்ம நெறியிலே நின்றவர்களுக்கெல்லாம் அளவில் வளர்த்து, அளவு இல் வளம், அளவல்லாத வளத்தை, எண்ணற்ற மிக பெரும் செல்வங்களை அவர்கள் விரும்புவதை எப்படி அவர்கள் கேளாமலே கொடுப்பாரோ அதுபோல இப்பொழுதும் அளவில் வளர்த்த அருள் பெருக்கி, அருளினாலே மிக பெரும் செல்வத்தை எல்லாம் அவர்களுக்கு வழங்கி
புறந்தருவார் போற்றிசைப்ப பொற்கொடியை வளர்க்கின்றார். பொற்கொடி போல்வளாகிய அந்த பெண்ணை நாயனார் வளர்க்கின்றார். நாயனார் வளர்க்கின்றார் என்றால் அந்த வளர்ப்பதற்கு துணையாக இருப்பவர்கள் யாரெல்லாம் என்றால் தாதியர்கள். அதான் புறந்தருவார் போற்றிசைப்ப. புறந்தருவார்னா காப்பாற்றுபவர்கள், குழந்தையை காப்பாற்றுபவர்கள். 5 தாய்மார்கள் இருப்பாங்க சொல்லுவாங்க. தற்றாய், நற்றாய், செவிலித்தாய், ஊட்டுத்தாய், ஆட்டுத்தாய் என்னெல்லாம் பண்டைய காலத்திலே பெரும் செல்வந்தர் குடியிலே நிறைய தாயர்கள் இருப்பார்கள். பால் ஊட்டுவதற்காக ஒரு தாய், தாலாட்டு திந்து வைப்பதற்காக ஒரு தாய், எப்பொழுதும் தூக்கி வைத்திருக்கிற கைத்தாய், வளர்ப்பு தாயாகிய செவிலித்தாய், பெற்றவளாகிய நற்றாய், இதெல்லாம் பல தாய்மார்களை நாம் பார்க்கிறோம் இலக்கியங்கள்ல. இதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற மிக அரிய செய்திகளை நற்றினை போன்ற நூல்களே மிக அருமையான நாடக காட்சியை போல பார்க்கலாம். அதுபோல இங்கே புறந்தருவார் போற்றிசைப்ப. புறந்தருதல் என்றால் காப்பாற்றுதல் என்பது பொருள். இங்கே தாதி பெண்கள். புறந்தருதல் என்றால் காப்பாற்றுதல். ஈந்து புறந்தருதல் என்றலை கடனே. பொன்முடியார் என்ற ஒரு பெண்பார் புலவர் பாடுகிறார். பொன்முடியார் என்பவர் பெண்பார் புலவர். சங்க காலத்திலே பெண்பார் புலவர்கள் ஏராளமாக இருந்தார்கள். மாசாத்தியார், நன்முல்லையார், காக்கை பாடினியார், ஔவையார், வெள்ளி வீதியார், வெண்ணிக்குயத்தியார், இப்படி ஏராளமான பெண்பார் புலவர்கள் சங்க காலத்தில் இருந்தார்கள். அதிலே பொன்முடியார் என்ற ஒரு புலவர் அவர் பாடுகிறார், ஈந்து புறந்தருதல் என்றலை கடனே. ஒரு அம்மா சொல்றார், குழந்தையை பெறுவதும் புறந்தருதல் என்றால் காப்பாற்றுவது, ரெண்டும் தான் என் வேலை. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன், வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடன், நன்னடை நல்கள் வேந்தற்கு கடன். என்ன அருமையான பாடல் பாருங்க. சங்க காலத்துல வாழ்ந்த மக்கள் வாழ்க்கை. ஈந்து புறந்தருதல் என்றலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. அவனை பெரிய போர் வீரனாக ஆக்க வேண்டியது தந்தையோட கடமை. வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. போர்க்கள பயிற்சிக்கு அவன் என்ன பயிற்சி பெற்றிருக்கிறானோ அதற்கு ஏற்ப போர்க்கருவிகளை செய்து கொடுப்பது கொல்லருடைய வேலை. நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. அவன் எந்த துறையிலே மிகச்சிறந்த ஆளுமையோடு விளங்குவானோ அந்த துறையிலே அவனுக்கு பணியை கொடுத்து அவனை வீரனாக்கி நியமிப்பது மன்னனுடைய வேலை. இவனுக்கு என்ன வேலை? ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. வாள்கள் மின்னுகின்ற போர்க்களத்திலே அஞ்சாமல் வீரத்தோடு புகுந்து களிறு எறிந்து பெயர் ஆண் யானைகளை கொன்று வென்று திரும்பி வருவதுதான் இந்த காளை போல்வானுக்கு கடமை என்று சங்க காலத்திலே ஒரு பாடல். இங்கே புறந்தருதல் என்றால் காப்பாற்றுதல் என்பது பொருள். காப்பாற்றுபவர்கள் யார் என்றால் தாதியர்கள். அதான் இங்கே அடுத்த 4வது அடியில அவர் அளவில்லாத வளம் பெருக்கி அடியார்களுக்கெல்லாம் நிறைய அருளாலே பொருளை வழங்கி கொண்டிருக்க புறந்தருவார் போற்றிசைப்ப. புறந்தருவார் என்றால் காப்பாற்றுகிறவர்களாகிய தாதி பெண்கள் அந்த குழந்தையை போற்றி காப்பாற்ற பொற்கொடி போன்றவர்களாகிய அந்த குழந்தையை வளர்க்கின்றார், நாயனார் வளர்க்கின்றார் என்று அந்த இடத்துல ஒரு எழுவாயை நாம் கொண்டு வந்து சேர்த்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அந்த பெண் குழந்தை வளர்கிறாள். அடுத்து 13வது பாடல். காப்பணியும் இளங்குழவி பதம் நீங்கி. காப்பணியும் இளங்குழவி பதம் நீங்கி. குழவினாலே அது இளமையுடையதுதான். இளங்குழவி என்றால் இன்னும் 2 மாதத்து குழந்தைய வச்சுக்கலாம். 7வது நாளில இருந்து அந்த காப்பு போடுகிற செயலை பற்றி பாடுவார்கள். நம்முடைய பிள்ளைத்தமிழ்னு ஒரு சிற்றிலக்கிய வகை. அதுல முதல்ல வருகிற பருவமே காப்பு பருவம் தான். காப்புன்னா காப்பு போடுவது மட்டுமல்ல, விநாயக பெருமானை, முருகப்பெருமானை, திருமாலை, பிரமதேவனை, சரஸ்வதியை, கொற்றவையை, சக்தியை, சிவனை வேண்டி வேண்டி இந்த குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொள்வதனாலேதான் அதற்கு காப்பு பருவம் என்று பெயர். ஏன் காப்பணிவிக்கிறார்கள்? அடையாளமாக காப்பணிவிப்பார்கள். இது 7ஆம் நாள் முதல் 2 திங்கள் வரை இந்த பருவத்தை காப்பணி பருவம் என்று சொல்வார்கள். அந்த குழந்தை
இந்த நான் சொன்ன மாதிரியான கடவுளர்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும். எப்படியெல்லாம் குழந்தைக்கு பிணி வரும், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று சொல்லப்படுகிற இந்த 3 வகையாகவும் அந்த பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பிடிகள் வரலாம். அவ்வாறு பிடிகள் வருகிற பொழுது அந்த ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம் ஆகிய 2ஐயும் தம்முடைய அறிவை கொண்டும் பெரியவர்களுடைய துணையை கொண்டும் காப்பாற்றிவிட முடியும். ஆதி பௌதிகத்தையும் ஆதி ஆன்மீகத்தையும் அதனாலே வருகிற குழந்தைக்கு வருகிற பிணியை தம்முடைய அறிவினாலே பெரியவர்களுடைய துணையினாலே அந்த பிணியிலிருந்து அந்த குழந்தைக்கு விடுதலை தர முடியும். ஆனால் ஆதி தெய்வீகம் என்று கடவுளால் ஏற்படுகிற அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்றால் இறைவன் தான் வழிபாடு செய்யும். அப்பதான் இங்க நீங்க அந்த பிள்ளைத்தமிழ்ல முதல் பருவத்திலே, காப்பு பருவத்திலே பார்த்தா அந்த கடவுளை எல்லாம் அழைத்து காப்பாற்றியவள் என்று வேண்டிக் கொள்வார். இது உங்களுக்கு பிள்ளைத்தமிழ் பருவம் எல்லாம் தெரியும். அடுத்தது செங்கீரை பருவம், அடுத்தது தாளப்பருவம், வருகை பருவம், முத்தப்பருவம், அம்புலி பருவம், அப்புறம் அம்மானை ஊசல் நீராடல் என்று பெண்பால் பருவம் மாறும். பிள்ளைத்தமிழ் ஒரு அற்புதமான இலக்கிய பகுதி. சிற்றிலக்கிய வகைகளிலே பிள்ளைத்தமிழ் 3 பிள்ளைத்தமிழ்கள், 3 விட 2 மிக சிறந்த பிள்ளைத்தமிழ் சொல்லலாம். ஒன்று குமரகுரு சுவாமிகள் பாடிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், இன்னொன்று புள்ளிருக்கு வேலூரிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற முத்துக்குமாரசாமியை பாடிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். 100 பாடல்களை உடைய, 10 பருவங்களை உடைய ஒரு பெண்பால் பிள்ளைத்தமிழ், ஒரு ஆண்பால் பிள்ளைத்தமிழ். மிக அற்புதமான நல்ல கவியோட்டமுடைய நல்ல நூல். அதுபோல சேக்கடார் பிள்ளைத்தமிழ் பின்னாலே பாடினார்கள். நிறைய பிள்ளைத்தமிழர்கள் பின்னாலே வந்தார்கள். சிவனை தவிர மற்ற எல்லாரையும் குழந்தையாக்கி பாடுவதுதான் பிள்ளைத்தமிழ். சிவபெருமானுக்கு பிள்ளைத்தமிழ் இருக்காது. மற்ற எல்லாருக்கும் காந்திமதி பிள்ளைத்தமிழ் உண்டு. மற்ற எல்லாருக்கும் பிள்ளைத்தமிழ் பாடுவாங்க. முருகனை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்லாம் பாருங்க. அப்போ தேவியெல்லாம் கூட பிள்ளைத்தமிழை வைத்து பாடுவார்கள். பிறவாயாக்கை பெரியோனாகிய சிவபெருமானுக்கு மட்டும் பிள்ளைத்தமிழ் கிடையாது, பாட மாட்டார்கள். அது மரபில்லை. எப்படியெல்லாம் மரபை காப்பாற்றி இருக்கிறார்கள் நம்முடைய புலவர்கள். நான் பாடிதான் காட்டுவேன் என்று யாரும் சொல்ல மாட்டேன். அந்த மரபு மீற மாட்டார்கள். இப்படி அந்த பெண்குடியை வளர்க்கிறார்கள். புறந்தருவார் போற்றி செய்ப்ப பெண்குடியை வளர்க்கின்றார் நாயனார். காப்பணியும் இளங்குழவி பதம் நீங்கி. குழவி பதம், பதம் என்பது ஒரு நிலை, அது ஒரு பருவம். காப்பணி நிற்கின்ற இளங்குழவி பருவம் கடந்து வருகிறாள். அந்த 2 மாசம் ஆயிட்டு அந்த குழந்தை பிறந்து பெண்குடியை பெற்றெடுத்தாள், பிறந்தது குழந்தை. அடுத்தது வாங்க காப்பணியும், காப்பணி விக்கின்ற. இதனாலே காப்பணி விற்கிறார்கள். அது ஒரு அடையாளம். காப்பு என்பது ஒரு அடையாளம் தானே தவிர அது காத்து விடாது. காப்பது எது என்றால் அந்த பருவத்தில், காப்பு பருவம் என்று சொல்லப்படுகிற அந்த பருவத்தில் சொல்லப்படுகிற கடவுளர்களை வேண்டி வேண்டி பாடுகின்ற அந்த கடவுளர்கள் தான் காப்பார்கள். அதான் இங்கே காப்பணியும் இளம் குழவி. குழ என்றால் இளமையானது. ஒரு மழவும் குழவும் இளமை போல. இது தொல்காப்பிய சூத்திரம். மழை என்றாலும் குழ என்றாலும் இளமை என்னும் பொருளை உடையது. மழவிடை மேலேறி பெருமான் வருவார், அவர் குழகனாக வருவார். அப்ப குழகன் என்றால் இளமையானவன், மழவிடை என்றால் இளமையான எருது. இங்கே இளம் குழவி, இளமை உடையது குழவி, மிக இளமை உடையது, 2 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தை. அந்த பதம் நீங்கியது அப்படின்னு அர்த்தம். 2 மாதம் கடந்தது, பதம் நீங்கி கமல் சுரும்பின் பூப்பையிலும் சுருள் குழலும் புலங்குழையும் உடந்தாழ. குழந்தை வேக வேகமா வளர்றத காட்டுறாரு. சீக்கிரமா கொண்டு போகணும் இல்ல, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை 2-3 பாடலே கொண்டு வந்துடுறார். கமல் சுரும்பின் பூப்பையிலும் சுருள் குழலும் புலங்குழையும் உடந்தாழ யாப்புரு மென் சிறு மணிமேகலை
அணி சிற்றாடையுடன் கோப்பமை கிண்கிணி அசைய குளிர் குறுந்தளிர் மேல் அடி ஒதுங்கி புனை மலர்மின் கரங்களினால் போற்றிய தாதியர் நடுவன் மனையகத்து மணிமுன்றில் மணல் சிற்றில் இழைத்து மணி கனைகுரல் நூபுறம் அலைய கடல் முதலா பயின்று முலை நனைமுகம் செய் முதற்பருவம் நன்னினள் அப்பெண் அமுதம். ஒரு பெண்கொடி என்றார், பொற்கொடி என்றார், இங்கே பெண் அமுதம் என்கிறார். அந்த குழந்தை எவ்வளவு உயர்வாக சொல்லிருப்பாங்க, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது. சரிங்க, காப்பணியும் இளங்குழவி பதம் நீங்கியது. பதம் என்பது பருவம். இந்த இடத்துல அந்த இளங்குழவி பருவத்தை தாண்டி 2 மாதம் ஆகிறது. ஆனதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாள். சுரும்பின் கமழ் பூப்பையிலும் சுருள் குழல். கூந்தல் நீண்ட கூந்தலாக வளரவில்லை, சுருள் சுருளான குழலாக இருக்கிறது. குழல் என்பது பெண்களுடைய கூந்தலை சொல்லுகிற ஒரு சொல். குழல் என்பது ஒரு இசைக்கருவி இருக்கிறது, அது வேறு. இதுல குழல், கூந்தல், ஓதி என்றெல்லாம் சொல்லுவது பெண்களுடைய கூந்தல். அது எப்படி இருக்கிறதா? சுரும்பின் கமழ் பூ பயிலும். பூ வைத்திருக்கிறாங்க. அந்த பூ மணங்கமழ்கிற பூ. மணங்கமழ்வதனாலே வண்டுகள் மொய்க்கின்றன. சுரும்பின் கமழ் பூ, சுரும்புகள் மொய்க்கின்ற நல்ல மனம் கமழ்கின்ற பூக்களாலே கட்டப்பட்ட அந்த மாலை அணிந்திருக்கிற சுருள் குழலும் சுருண்ட கூந்தலும் புலங்குழையும் பொன்னாலாகிய காதணியும். இந்த இடத்துல குழை என்பது பெண் அணிவதுமாகவும் காட்டப்படுகிறது. குழைக்கலையும் மடைகாதில் கூத்தனார் அருளாலே பார்த்தோம். குழை என்பது காதணிதான். ஆனால் அங்கே பெருமான் கணிந்த அங்கே நம்முடைய குற்றால குறவஞ்சி என்ற ஒரு நூல் திரிகூடராசப்ப கவிராயர் பாடியது. அவருடைய மரபை சார்ந்த சுப்பிரமணிய தேசிகர் தான் நம்முடைய திருவாவூதுறை ஆதீனத்தினுடைய ஒரு குருமகா சன்னிதானமாக இருந்தவர். மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் என்று சொல்வார்கள். அந்த மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் என்பவர் திரிகூடராசப்ப கவிராயருடைய மரபிலே வந்தவர். திரிகூடராசப்பர் கவிராயர் என்பவர் திருக்குற்றால குறவஞ்சி என்ற ஒரு அருமையான நூலை பாடியிருக்கிறார். அந்த திருக்குற்றால குறவஞ்சியில் பெருமானையும் பெருமாட்டியும் பார்க்கிற பொழுது என்ன சொல்கிறார்? ஒரு குழை தங்கம், ஒரு குழை சங்கம் உரிய வினோதர் திரிகூடநாதர் என்றார். திரிகூடநாதர் சாமி பேரு. அம்மையப்பராக காட்சியளிக்கிறார். அப்போ ஒரு குழை தங்கம், இடக்காதிலே தங்கத்தாலான குழை இருக்கிறது. ஒரு குழை சங்கம், ஒரு வலக்காதிலே இருக்கிறது, சங்கால ஆகியிருக்கிறது. இடக்காது தங்கத்தாலே ஆன குழை, வலக்காது சங்கினால் ஆன குழை. இந்த 2 மாறுபட்ட தன்மையை கொண்ட வினோதமான காட்சியளிக்கிறார் திரிகூடநாதர் என்று பாடுவார். உரிய வினோத திரிகூடநாதர் என்பது அந்த குற்றால குறவஞ்சியில் வருகிற ஒரு சில அறிகள். காப்பணியும் இளங்குழை பது நீக்கி சுரும்பின் கமழ் பூ பயிலும் சுருள் குழலும். சுரும்பு என்பது வண்டுல ஒரு வகை. வண்டுல 4 வகை உண்டு. தும்பி, சுரும்பு, எமிரு, தேன் என்று 4 வகை உண்டு. தேன் என்றா மலர்களிலிருந்து ஒழுகுவது மட்டும் இல்லை, வண்டுகள்ல ஒரு வகை வண்டுக்கு தேன் என்றே பெயர். நம்முடைய பெரிய புராணத்திலும் சில இடங்கள்ல வந்திருக்கிறது. நான் சொல்லி இருக்கிறேன், நண்பர்களுக்கு நினைவிருக்கலாம். சுரும்பின் கமழ் பூப்பையிலும், சுரும்புகள் மொய்ப்பதனாலே நல்ல மனம் கமழ்கின்ற பூக்களை மாலை அணிந்திருக்கிற சுருள் குழலும் சுருண்ட கூந்தலும் புலங்குழையும் உடன்தாழ. புலங்குழை, புலம் என்றால் பொன்னு அர்த்தம். பொன்னாலாகிய அழகான புலம் என்றால் பொன்னாலாகிய அழகிய குழை. அதுவும் தாழ, குழலும் தாழ, குழையும் தாழ. இன்னும் நீண்ட கூந்தலா வரல. ஏனென்றால் இப்பொழுதுதான் இந்த இளங்குழவி பதம் கடந்து சற்றே தளர்நடை பருவத்துக்கு வருகிறாள். எனவே அந்த வளர்ச்சி பருவத்துக்கு ஏற்ப அந்த பெண் குழந்தையினுடைய கூந்தல் சுருண்ட கூந்தலாக இருக்கிறது. பூ அணிவித்திருக்கிறார்கள். அந்த பூக்களில் வண்டுகள் மொய்க்கின்றன, மனம் கமழ்கிறது.
தேன்மணம் கமழ்வதனாலே வண்டுகள் மொய்க்கின்ற பூக்கள் பயிலுகின்ற சுருண்ட கூந்தலையும் பொன்னாலாகிய காதணிகளையும் தாழ்ந்து தொகுகிற நிலையில் அந்த பெண் இருக்கிறாள். புலங்குழையும் உடந்தாழ. இப்போ கூந்தலை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுதான் இருப்பாங்க. எப்படி கண்ணப்ப நாயனாருடைய கண்ணையும் அவருடைய வாய் அமிர்தத்தையும் குழந்தையாக இருக்கிற பொழுதே சிறப்பித்து சேக்கடார் சுவாமிகள் பாடினாரோ, பின்னால் வரப்போகிற வரலாற்று நிகழ்ச்சிக்கு அடிப்படை அங்கே காட்டினாரோ, அதை போலவே இந்த பெண்ணினுடைய குழல் மிக மிக இன்றியமையாது. இந்த பெண்ணினுடைய கூந்தல் மிக இன்றியமையாது. ஒரு மகள் கூந்தல் தன்னை வதுவையினால் ஒருவர்க்கின்ற வரலாற்று சிறப்பு. இங்கேயும் ஆரம்பிச்சுட்டார் மெல்ல. எவ்வளவு அழகான கூந்தல் பாருங்க. சுருண்ட கூந்தல், மணங்கமழ்கின்ற பூக்கள் அணிந்த கூந்தல், பண்டுகள் மொய்க்கின்ற மணங்கமழ்கின்ற பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தலையும் பொன்னாலாகிய குழையும் ரெண்டும் தாழ்ந்து கொங்க யாப்புருமென் சிறு மணிமேகலை. மணிமேகலை என்பது இடையிலே அணிகின்ற ஒரு அணிகலன். மணிகள் பதிக்க பெற்ற 8 கோவைகளாக கட்டப்பட்ட சிவக சிந்தாமணி என்ற ஒரு நூலில் அந்த மணிமேகலை பற்றிய குறிப்புகளை எல்லாம் திருத்தக்கதைவர் மிக அருமையாக எழுதியிருப்பார். அது எண்கோவையாலாகிய மணிகள். கோவைன்னா கோக்கப்பட்டது. நம்ம சங்கிலிங்கிறோம். எண்கோவை நவமணிகளும் பதிக்கப்பட்ட இடையணி மணிமேகலை. மணிகள் பதிக்கப்பட்ட மேகலை இடையணி. அது யாப்புரு மென். யாப்பு என்றால் கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். யாத்தல், யாக்கை. நம்ம உடம்புக்கு யாக்கைன்னு பேர். ஏன் யாக்கைன்னா இது கட்டது 7 தாதுக்களாலே கட்டப்பட்டது. சப்த தாதுக்களால் கட்டப்பட்டதுனாலே இதுக்கு யாக்கைன்னு பேரு. யாப்பு என்றால் செய்யுளினுடைய உறுப்புகள். செய்யுள் கட்டப்படுவது. எடுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய உறுப்புகளால் கட்டப்பட்டதுனால அதுக்கு பேர் செய்யுள் பேர், யாப்புன்னு பேர். யாக்கை. இங்க பாருங்க, யாப்புறும் மென் சிறு மணிமேகலை. யாப்புறும் கட்டப்பட்ட மென்மையுடைய அந்த குழந்தை தாங்க வேண்டும் அல்லவா? எனவே மென்மையான சின்ன மேகலை இடையணி, மணிகள் பதிக்கப்பெற்ற இடையணி. அது எண்கோவையானது. மேகலை அணி சிற்றாடையுடன். அந்த மணிமேகலை அணி சிற்றாடையுடன் அழகான சின்னாடை அணிந்திருக்கிறாள். அந்த சிற்றாடை, அந்த அணிந்திருக்கிற சிற்றாடை மேல இந்த மணிமேகலை இருக்கிறது. அணி சிற்றாடையுடன் கோப்பமை கிண்கிணி அசைய. கிண்கிணி என்பது காலில் அணிகின்ற ஒரு வகையான அணிகலன். அந்த கிண்கிணின்னு பேர் வந்தது காரணமே அது கிண்கிணி என்று ஒலிப்பதனாலே வந்த பேர் தான் கிண்கிணி. அது மணிகள் கோக்கப்பட்டு காலில் அணிவது. அதனால்தான் கோப்பு அமை, கோத்தமைக்கப்பட்ட கிண்கிணி என்னும் காலணியானது காலில் அசைய குறுந்தளிர் மெல் அடி ஒதுங்கி. தளர் நடை பருவத்துக்கு வர்ற அந்த குழந்தை குறுந்தளிர், தளிர் போன்ற மெல்லிய அடிகள், சின்ன தளிர் போன்ற குறுந்தளிர் மெல்லடி. இந்த பெண்ணினுடைய அடி மென்மையான அடி. அது தளிர் போன்ற அடி, சிறிய தளிர் போன்ற அடி. அந்த குறுந்தளிர் மெல்லடி ஒதுங்கி. அப்ப தளிர் மென் நடை பருவத்துக்கு வருகிறாள் அந்த பெண். குழவிப்பதம் நீங்கினாள். குழவிப்பதம் நீங்கியவுடனே குழலோடு குழையும் தாழ்ந்து தொங்குகிற அளவுக்கு அந்த நடைப்பருவத்துக்கு வருகிறாள். பெண் சிற்றாடைக்கு மேலே மணிமேகலை அணிந்திருக்கிறாள். கோத்து அமைக்கப்பட்ட கிண்கிணி காலில் அசைய. கிண்கிணி அசைனாலும் எப்ப அந்த கிண்கிணியை குழந்தைக்கு போடுவாங்கன்னா அது நடக்க ஆரம்பிச்சப்பதான் போடுவாங்க. அப்பதானே நடக்கும் போதெல்லாம் ஓசை எழுப்பும். அந்த கிண்கிணியானது அசைய குறுந்தளிர் வெள்ளடி, குறுகிய தளிர் போன்ற அந்த மென்மையான பெரிய பெண்களுடைய சீதையை பெண் பார்க்க அவர்கள் போகிற பொழுது அந்த சீதை வருகிற அழகை சொல்லுகிற பொழுது அங்கே அந்த அம்மையாருடைய தளிரே அடியே தள்ளி போன்றதென்பார். அது பெரிய வரலாறு. இங்க வந்துருவோம். குறுந்தளிர் மெல் அடி ஒதுங்கி.
மெல்ல மெல்ல அவர் நடக்க தொடங்கினாள். இது ஓராண்டிலிருந்து 2 ஆண்டு வரைக்கும் உள்ள பருவ நிகழ்ச்சி. இளங்குழவி பருவம் என்பது பதம் என்பது 2 திங்களுக்குரிய நிகழ்ச்சி. அடுத்த நிலை ஓராண்டிலிருந்து 2 ஆண்டு வரைக்கும் தான் அந்த குழந்தை நடை பயிற்சி தொடங்கும். ஒரு ஆண்டுக்கு மேலதான் நடக்கும். ஒரு நடந்து சிறுகை நீட்டி அழகாக பாடுவார் அல்லவா. இட்டும் தொட்டும் கவியும் துறந்தும் நெய்யுடை அடிசில் மெய்வட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கும் பயக்குறை இல்லைதான் வாழும் நாளே என்று இப்படிப்பட்ட மயக்குகின்ற நம்முடைய மனத்தை மயங்கச் செய்கின்ற மழங்கச் செய்கின்ற பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு குறைதான் அந்த வாழ்க்கை என்பான். பயக்குறை என்று புறநானூறு சொல்லும். அவங்க அரசன் பாடியவன். கோப்பமை கிண்கிணி அசைய குறுந்தளிர் மேல் அடி ஒதுங்கி அப்புறம் என்ன பண்றா பாருங்க. அந்த குழந்தை சில விளையாடுகிறார். வீட்டுக்கு முன்னாலே சிட்டில வைத்து விளையாடுகிறாள். இந்த வண்டலாட்டெல்லாம் சொல்லுவாங்களோ அதை போல. அதெல்லாம் எப்படி இந்த பாடலை கொஞ்சம் பாருங்க. புனை மலர் மென் கரங்களினால் போற்றிய தாதியர் நடுவன் மனையகத்து மணிமுன்றில் மணல் சிற்றில் இழைத்து மணி கனைகுரல் நூபுறம் அலைய கடல் முதலா பயின்று முலை நனைமுகம் செய் முதல் பருவம் தண்ணினால் அப்பெண்ணமுதம். இந்த பாட்டை கொஞ்சம் இடம் மாற்றி வைத்து பொருள் செய்யணும். அன்வயப்படுத்தல் சொல்ல முடியல. அது போல அப்பெண்ணமுதம் அமுதம் போல்வாள். எதனாலே அமுதம் போல்வாள்? அமுதம் எதையும் நீளச் செய்யும், உயிரை வாழச் செய்யும் அமுதம். இந்த பெண்ணினுடைய கூந்தல் அறிந்த அன்றே வளர்ந்தது. இவருடைய தந்தை இறந்தன்றே வீடு வேறுற்றார். ஏர்கோன் என்று சொல்லப்படுகிற இந்த மணமகன், இந்த ஏர்கோனும் அந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் வருகிற ஏர்கோனும் ஒருவரா வெவ்வேறானவர்களா என்பது ஆய்வுக்குரிய விஷயம். நம்ம கோமலையா அவர்கள் 2 பேரும் வெவ்வேறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் CKS அவர்கள் 2 பேரும் ஒருத்தர் தாங்க. எதனால சொல்கிறார் என்றால், அவர் குத்துப்பட்டு கிடந்த பொழுதும் அந்த சூளை நோய் வந்து அவர் தன்னுடைய வயிற்றை அவன் தீர்ப்பதற்கு முன் என்னுடைய உயிரை விட்டு நான் இந்த நோயை தீர்த்துக் கொள்கிறேன் என்று வயிற்றை குத்திக் கொள்வார் அல்லவா. அப்பொழுது அந்த அம்மையாருடைய செயல், நம்பியார் வருகிறார் என்றவுடன் இவரை மறைத்து வைத்து விட்டு பூரண கும்பங்கள் எல்லாம் வைத்து வீட்டை ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி அதை வரவேற்கிற அந்த பண்பு, அதன் பின்னாலே தன்னுடைய கணவனாரும் உயிர் பிழைக்க செய்கின்ற அந்த தன்மை ஆகியவற்றாலே இவரை பெண்ணமுதம் என்று குறிப்பிட்டார் என்று CKS அவர்கள் குறிப்பிடுகிறார். 2 பேரும் ஒருத்தர் தான் என்கிறார். அது ஆய்வுக்குரியது. ஆய்வும் நமக்கு தேவையில்லை அங்கே. ஆனால் 2 பேருடைய வரலாற்றிலும் இந்த தொடர்ச்சி இல்லை. செருத்துடை நாயனாரையும் காளவர்மன் கலைச்சிங்கனையும் பாடுகிறார் என்றால் 2 பேருடைய வரலாறு தொடர்பு இருக்கிறது. ஞானசம்பந்தரையும் நாவுக்கரசரையும் பாடுகிறார் என்றால் 2 பேருடைய புராணத்திலும் தொடர்பு இருக்கிறது. நாவுக்கரசரையும் அப்பூதியடிகளையும் பாடுகிறார் என்றால் 2 பேருடைய வரலாற்றிலும் தொடர்பு இருக்கிறது. அங்கே இருக்கிற சியார் புராணத்திலையும் அந்த நின்றசீர் நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறனுடைய வரலாற்றிலையும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் இங்கே ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல இந்த மானக்கஞ்சார நாயனாருடைய புராண தொடர்பு எதுவும் இல்லை என்பது. எனவே இது 2ம் வெவ்வேறானவர்கள் என்பது நம்முடைய கோமலையா அவர்களுடைய கருத்து. ஆனால் நம்முடைய CKS அவர்கள் 2 பேரும் ஒருத்தர் தாங்க. எனவே இந்த ஆய்வை அரங்கத்தில் இருக்கிற அன்பர்களிடம் நான் விட்டு விடுகிறேன். அப்புறம் நம்ம ஞானசம்பந்தர் சொன்னது மாதிரி இந்த மாதிரி ஆய்வுகள் எல்லாம் விட்டு விடலாம். எடுத்த வழிகளாலும் எதுக்களாலும் சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுடன் நீங்கள் சோதி சொல்ற மாதிரி நாம் ஆய்வையும் விட்டு விடலாம். அது போகட்டும். அடுத்தது இங்கே இந்த பாடலை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், அப்பெண்ணமுதத்திலிருந்து தொடங்கணும். அப்பெண்ணமுதம் முதல்ல அப்பெண்ணமுதம் போற்றிய தாதியர் நடுவன் எங்க இருக்குன்னா முதல் அடியில 3ஆம் சீரும் 4ஆம் சீரும். அப்பெண்ணமுதம் கடைசியில இருக்கு. அப்பெண்ணமுதம் போற்றிய தாதியர் நடுவன் மனையகத்து மணிமுன்றில், அடுத்த வரி மனையகத்து மணிமுன்றில், அவர் மேல போகணும். புனை மலர் மென் கரங்களினால்
மணல் சிற்றில் இழைத்து மணி கனை குரல் நூபுரம் அலைய கடல் முதலா பயின்று முளை நனைமுகம் செய் முதற்பருவம் நன்னினள் என்று மாற்றிக்கொள்ள மீண்டும் ஒரு முறை படிச்சிடுறேன், பிறகு குரல் எளிமையாகிவிடும். அப்பெண்ணமுதம், எந்த பெண்ணமுதம்? காப்பணியும் இளங்குழவி பதம் நீங்கிய அப்பெண்ணமுதம். கமல் சுரும்பின் பூப்பயிலும் சுருள் குழலும் புலங்குழையும் உடன் தாழ யாப்புருவன் சிறு மணிமேகலை அணி சிற்றாடையுடன் கோப்பமை கிங்கிணி அசைய குளிர் குறுந்தளிர் மெல் அடி ஒதுங்கிய அப்பெண்ணமுதம். அப்பெண்ணமுதம் போற்றிய தாதியர் நடுவன், போன பாட்டுல பார்த்தோம் இல்ல, புறந்தருவார் போற்றி செய்ப்ப என்று. அவ்வாறு தன்னை போற்றி கொண்டிருக்கிற தாதியர்களுக்கு இடையிலே நடுவன், நடுவன் மத்தியில போற்றிய தன்னை போற்றி பாதுகாத்து வளர்க்கின்ற தாதியர்கள் மத்தியில மனையகத்து மணிமுன்றில், மனையகம் வீடு, வீட்டின் அகத்துல வீட்டின் உள்ளே இருக்கிற மணிமுன்றில் அழகான முற்றத்துல. முன்றில் என்பது ஒரு சொல்லே கிடையாது. இல்முன் என்ற சொல் இலக்கண போலி, அவ்வளவுதான். முன்றில் என்றால் ஒரு சொல் இல்லை. இல்முன் வீட்டுக்கு முன்னாலே இருக்கிற பகுதியை, மனையகத்தில் வீட்டிற்குள்ளே இருக்கிற ஒரு முன்பகுதி என்று நான் சொல்ல வேண்டும். மனையகத்து மணிமுன்றில் அழகான அந்த இல்முன் பகுதியில புனை மலர் மென் கரங்களினால், புனையப்பட்ட மலர் போன்ற அந்த கைகளை, மென்மையான கைகளினாலே அந்த பெண் என்ன செய்கிறாள்? மணல் சிற்றில் அடைத்து மணலாலே சிறு வீடு கட்டி விளையாடுகிறாள். சிற்றில், அது சிற்றில் சிதைப்பவர்கள் அந்த ஆண்பால் பிள்ளை தமிழ். சிறியேன் சிற்றில் சிதையேலே என்று அந்த பெண்கள் பாடுவார்கள். பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் முதல் 7 பருவங்கள் ஒன்னா இருக்கும், அம்புலி பருவம் வரைக்கும். அதுக்கு பிறகு அம்மானை, ஊசல், நீராடல் என்று பெண்களுக்கு மாறும். அம்மானை என்பது பெண்கள் விளையாடுகிற ஒரு வகையான விளையாட்டு. கலந்தாடுவது, பந்தாடுவது, அம்மானை ஆடுவது. பாடுதுங்கான் அம்மானாய் திருவாசகத்துல எல்லாத்தையும் பாடி காட்டிட்டாரு. பூவல்லி கொய்யாமோ, தோல் நோக்கமாடாமோ, பொன்னூசல் ஆடாமோ என்று பெண்கள் விளையாட்டை வைத்தே அவர் நிரம்ப பாடல்களை, நிரம்ப தலைப்புகளை தெரிவு செய்தார். அது அம்மானை கலந்து வைத்துக் கொண்டாடுவது, அம்மானை ஆடுவது. அம்மானை ஆடுகிற பொழுது ஒரு தடையை ஒரு பெண் விளக்குவாள், ஒரு தடையை எழுப்புவாள். இன்னொரு பெண் அந்த தடையில் கொஞ்சம் விளக்கம் வருவது போல ஆடுவாள். 3ஆம் பெண் அந்த தடைக்கும் விடைக்கும் சரியான பதில் சொல்வாள். அப்படி அமைந்திருக்கும் அம்மானை. இந்த திருவாசக அம்மானையில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதனால அதை இந்த இலக்கணத்தை வச்சு பார்க்க கூடாது. இந்த பெண்ணமுதம் போற்றிய தாதியர் நடுவன், தன்னை பாதுகாத்து வளர்க்கின்ற அந்த தாய் பெண்களுக்கு இடையிலே மனையகத்து மணிமுண்டில், வீட்டுக்குள்ள இருக்கிற அழகான முண்டில் பகுதியில புனை மலர் மென் கரங்களினால், குறைந்த மலர் போன்ற கைகள், இந்த குழந்தையினுடைய கை தளிரடின்னு சொன்னார், கைகளை மலர் போன்ற கையினார். புனையப்பட்ட மலர் போன்ற கைகளினாலே மணல் சிற்றில் இழைத்து, மணலாலே சிறு வீடு கட்டி விளையாடுகிறார். மணல் சிற்றில் இழைத்து மணி கனை குரல் நூபுரம் அலைய, நூபுரம்னா காலில் அணிந்திருக்கிற சிலம்பு போன்ற ஒரு அணி. கிண்கிணியை தாண்டி வந்துட்டான்னு அர்த்தம். இப்போ கிண்கிணியை அந்த 2 வயது வரைக்கும் அணிந்திருப்பார்கள். அது தாண்டி அதற்கு பிறகு நூபுரம், நூபுரம்னா சிலம்பு மாதிரி. அது எப்படி இருக்கிறதா? மணி கனை குரல், அந்த நூபுரத்திலே சிலம்பிலே போடப்பட்டிருக்கிற உள்ளீடு கற்களாகிய பரல், அதான் மணிகள். அது கனை குரல், ஒலிக்கின்ற தன்மை உடையது. அதுக்காக தான் குழந்தைகளுடைய காலில் சிலம்பணி வைக்கிற பொழுது அதுல உள்ளீடு பரற்கற்கள். அவருடைய சிலப்பதிகாரத்திலே முக்கியமான இடம் பெற்றது சிலம்புதான். சிலம்பினாலே அதிகரித்தது தானே சிலப்பதிகாரம்.
யாமுடை சிலம்பு மணியுடை அறியே அப்படின்னு சொல்வாள்ல கண்ணகி. மாணிக்க கற்கள் பரலாக இடப்பட்டது என்னுடைய சிலம்பு. பாண்டிமாதேவியினுடைய சிலம்பில் முத்துக்கள் பரற்கற்களாக இடப்பட்டிருக்கும். எனவே இந்த பொற்கொல்லன் வாயிலாக பிடித்து வைத்திருந்த கண்ணகியினுடைய சிலம்பை மன்னவன் கொண்டு வந்து அவள் முன்னாலே தர, அதை எடுத்தவள் உடைப்ப, மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே, முத்தில்ல, மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே. இந்த வாய்தானே தவறான தீர்ப்பை வழங்கிற்று. இதோவா உள்ளே இருக்கிற பரற்கற்கள் மணியால் ஆனவை, மாணிக்க மணிகளால் ஆனவை என்று காட்டுவது போல அந்த வாயில் தெரிந்தது என்று உரை எழுதுவார்கள் சிலப்பதிகாரத்தில். அருமையான உரைகள், அருமையான உரைகாரம். அடியார்க்கு நல்லாரும் நாமு வேங்கடசாமி நாட்டாரும் பண்டை காலத்து நல்ல உரையாசிரியர்கள். சரி, கனைகுரல் நூபுரம் அலைய. கனைகுரல்னா ஒலிக்கின்ற குரல், அதுக்குள்ள போட்டிருக்கிற மணிகள், மணி கனை குரல். நூபுரம் சிலம்பானது அசைய, அலைய என்றால் ஒலி எழுப்பிக் கொண்டே ஆட. கடல் முதலா பயின்று, கடல் பெண்கள் ஆடுகிற ஆட்டம், கலர்ச்சிக்காய் ஆடுவது. அதாவது பின்னாடி கலர்ச்சிக்காய் ஆடினார்கள். நம்ம இளமை பருவத்தில் நாம் பார்த்துக்கிறோம். நம்முடைய இல்லங்களிலே பெண்கள் எல்லாம் புதைக்காய் ஆடுவார்கள், கலர்ச்சிக்காய் ஆடுவார்கள், பல்லாங்குழி ஆடுவார்கள், பாண்டி ஆடுவார்கள், கிளிக்கண்ணி ஆடுவார்கள். எல்லாம் போய் செல்லில் ஆடுகிறார்கள். எல்லாம் செல் கேம் ஆயிடுச்சு. மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் சேர்ந்து குன்றி போகிற அளவுக்கு இப்பொழுது அறிவியல் வளர்ந்து சிதைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே கனைகுரல் நூபுரம் அலைய, கடல் முதலா பயின்று கலங்காடினார்கள். அதான் கலர்ச்சிக்காய் கடல். முதல் இது முதலாக அம்மானை ஆடினார்கள், பந்தாடினார்கள். இப்படி பல்வேறு வகையான விளையாடல்களை எல்லாம் ஆடினார்கள் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கூட அந்த கழுமலப்பதியத்தினை பாடியிருக்கிறதை சிகேசி அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். தருந்தடக்கை முத்தழலோர் மனைகள் தோறும். தருந்தடக்கை முத்தழலோர், அந்த முத்தி ஓம்புகின்ற அந்தணர்கள் இல்லங்களில் எல்லாம் இறைவரது தன்மை பாடி, இந்த பெண்கள் ஆடுகிற பொழுது, கடலாடுகிற பொழுது, அம்மானை ஆடுகிற பொழுது, வந்தாடுகிற பொழுது இறைவனது தன்மை பாடி கருந்தடங்கண் நல்லார், கருந்தடங்கண்ணார், கரிய அழகிய அகன்ற கண்களை உடைய பெண்கள் கழல் பந்து அம்மானை பாட்டையரும் கழுமலனே. கழலும் பந்தும் அம்மானையும் பாட்டும் பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டிருக்கிற கழுமலம் என்று ஞானசம்பந்த பெருமான் கழுமலத்தை பாடியிருக்கிறான். அதுபோல இங்கேயும் பெண்கள், இந்த பெண் எப்படி ஆடுகிறாள்? கனைகுரல் நூபுரம் அலைய, கடலாடுகிற பொழுதும், பந்தாடுகிற பொழுதும், அம்மானை ஆடுகிற பொழுதும், இவள் ஓடியும் ஆடியும் ஆடுகிற பொழுது மணிகள் உள்ளே பலற்கற்களாக இடப்பட்ட சிலம்புகள் ஒலிக்கும் அல்லவா? அதுதான் கனை குரல். மணி கனை குரல் நூபுரம் அலைய, கடல் முதலா பயின்று முளை நனைமுகம் செய். அரும்பு போல அவளுடைய மார்பகங்கள் தோன்றின. அப்போ நனைமுகம் செய், முதல் பருவம் நன்னினாள். பெண்ணுடைய முதல் பருவம் என்பது பேதை. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரளம்பெண் என்பது பெண்களுடைய 7 பருவ நிலைகள். அதில் இவள் முதல் பருவம் நன்னினள், முதல் பருவத்தை அடைந்தாள். அந்த 7-8 ஆண்டுகள் நிரம்பின என்பது பொருள். அடுத்த 7 ஆண்டிலிருந்து 11 ஆண்டு வரை பெதும்பை, பிறகு அது மங்கை, அதன் பின்னாலே மடந்து என்று வரிசையாக வரும். அதுபோல இங்க நனைமுகம் செய், முளை நனைமுகம் செய். நனைமுகம் என்றால் அரும்பு, முளை என்பது மார்பகங்கள். நனைமுகம் செய் முதல் பருவம், பேதை பருவத்தினுடைய முதிர்ந்த நிலையை நன்னினள், அடைந்தாள் என்று இந்த பாடலில் சொல்கிறார். அந்த பெண்ணினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம். பெண் குழந்தை, பெண் மகவி பெண்கொடியை பெற்றெடுத்தாள். அது வளர்ந்து பொற்கொடியாக வளர்ந்தது. அது பெண்ணமுதம் ஆயிற்று. அந்த பெண்ணமுதத்துக்கு காப்படித்தார்கள். பிறகு கருங்குழலும் புலங்குழையும் தாழ கட்டப்பட்ட மணிமேகலை அழகிய சிற்றாடையுடன் சேர்ந்த செயல்
மணிகள் கோக்கப்பட்ட கிண்கிணியானது காலில் ஒலி எழுப்ப தளிர் போன்ற மெல்லடியினாலே நடக்கத் தொடங்கி அதன் பின்னாலே அப்பெண்ணமுதமாகிய அவள் தன்னை போற்றிக் கொண்டிருக்கிற அந்த செவிலித்தாயர்களுக்கு நடுவிலே பல்வேறு வகையான தாய்மார்கள் அதிலே வளர்ப்பு தாயை நான் செவிலித்தாய் என்றேன், ஊட்டுத்தாய் என்று ஒரு தீர்ப்பாள், கைத்தாய் என்று ஒரு தீர்ப்பாள், இப்படி நிறைய பேர் உண்டு. அதுல இந்த போற்றிய தாதியர் தாதியர் என்று பன்மையில சொல்லி இருக்கிறதுனாலேயே நிறைய தாய்மார்கள் அந்த பெண்ணோடு இருந்தார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். போற்றிய தாதியர் நடுவன் மனையகத்து மணிமுண்டில் வீட்டிற்குள்ளே, இதெல்லாம் வீட்டுக்குள்ளே பெண்கள் ஆடுகிற விளையாட்டுக்கள். அழகான முண்டிலே புனை மலர் மென் கரங்களினால், மலர் போன்ற தன்னுடைய மென்மையான கரங்களினாலே மணலாலே சிற்றிலடைத்தாள் அந்த பெண். சிற்றிலடைத்து அது அமர்ந்து விளையாடுகிற விளையாடும். அதன் பிறகு மணி கனை குரல் நூபுரம் அலைய, மணிகள் உள்ளீடுகளுக்காக போடப்பட்டிருக்கிற அதனாலே ஒலி எழுப்புகின்ற நூபுரமானது ஒலி எழுப்ப ஓடி கடல் முதலாக பயின்று கடற்சிக்காயும் பந்தையும் அம்மானை முதலானவற்றையும் பயின்று விளையாடி முலை நனைமுகம் செய், அவருடைய மார்பானது அரும்பு போல முன்னே தோன்றி விளங்க முதல் பருவம் பேதை பருவத்தை, பேதை பருவத்தின் நிறைவை அவள் அடைகிறாள் என்ற நிலையில் இந்த பாடலை நாம் நிறைவு செய்கிறோம். இதுல மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்முடைய சி.கே.எஸ். ஐயா அவர்கள் பேராசிரியர் உரையை எடுத்துக்காட்டி எழுதியிருக்கிறார்கள். இங்கே இந்த பாடல் என்ன என்றால், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த மலர் தான் திருக்கோவையாருடைய முதற்பாடல். திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் ஈசர் தில்லை குருவளர் பூங்குமிழ் பூங்குமையும் காந்தள் கொண்டு ஓங்கும் தெய்வ மறுவளர் மாலையோர் வள்ளியின் போல்கி அனன் அடைவாய்ந்து உருவளர் காமந்தன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே என்று ஒரு பெண்ணை, தலைவியை காட்சி என்ற துறை வழி கண்ட தலைவன் சொல்கின்ற பாடல் இது. இதுல எல்லாவற்றுக்கும் அடைமொழி கொடுத்தவர் அவன் கண்ட அந்த பெண்ணுக்கு கண்ணுக்கு, கைக்கு, காதுக்கு, மூக்குக்கு எல்லாத்துக்கும் அடைமொழி சொல்றார். நீங்க அப்படி இருக்கு திருவளர் தாமரை, தாமரை என்று சொல்லியிருக்கலாம். திருவளர், திரு என்பதற்கு பேராசிரியர் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் அழகென்றெல்லாம் ஒரு விளக்கிட்டே பெருசா போவார். நம்ம லட்சுமி வளர் என்ன வச்சுப்பேன், தாமரை பூவை, திருவளர் தாமரை அடைமொழி இருக்கு. சீர்வளர் காவிகள், காவினா நீலோர் புலமலர், அது கண்ணுக்கு சொல்லப்படுகிறது. முகத்துக்கு தாமரையை சொன்னவர் அது சீர்வளர் திருவளர் தாமரை என்றார். அதுபோல காவியை சொல்லுகிற பொழுது சீர்வளர் காவி என்றார். சிறப்புகள் வளர்ந்து கொண்டே இருக்க நீலோர் புலவர்கள் அந்த அப்படிப்பட்ட தில்லை நகரில குருவளர் பூங்குமிழ், குமிழம் போன்ற மூக்கு, நல்ல நிறம் வாய்ந்த குரு வளர் பூங்குமிழ், நிறம் வளர்கின்ற மென்மையான குமிழ மலரை போன்ற மூக்கையும் என்றெல்லாம் ஒன்றொன்றுக்கும், முகத்துக்கு தாமரை சொல்லுகிற பொழுது அதற்கு ஒரு அடைமொழி, கண்ணுக்கு நீல மலரை சொல்லுகிற பொழுது அதற்கு ஒரு அடைமொழி, கோங்க மலரையும் மூக்குக்கு குமிழ மலரை சொல்லுகிற பொழுது அதுக்கு ஒரு அடைமொழி சொன்னவர் மார்பகத்துக்கு கோங்கு என்று சொன்னாரே தவிர, கோங்க மலரை போன்ற மார்பு என்று சொன்னாரே தவிர அதுக்கு அடைமொழி ஏதும் சொல்லவில்லை. அதை போலவே இங்கேயும் நம்முடைய தெய்வ சேக்கிழார் முன்னோர் மொழியை பொன்னே போல் போற்றுகின்ற தன்மை உடைமையினாலே இவரும் பிறவற்றுக்கெல்லாம் அடைமொழி கொடுத்து கொண்டே வந்தவர். முலை என்பதை சொல்கிற பொழுது அடைமொழி ஏதும் சொல்லாமல் முலை நனைமுகம் செய்தது அரும்பிற்று என்று சொன்னார் என்று சொல்கிற பொழுது பேராசிரியர் திருக்கோவையாருக்கு இந்த பாட்டுக்கு உரை எழுதுகிறார். திருக்கோவையாருக்கு உரை படிக்க வேண்டும் என்றால் பேராசிரியர் உரையைத்தான் படிக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு ஆழமான சிந்தனைக்குரிய உரை. அதுல அந்த பேராசிரியர் உரை எழுதுகிற பொழுது ஏன் அடைமொழி இல்லாமல் கோங்க மலரை சொன்னார், கோங்க மலரை போன்ற மார்புன்னு சொன்னாரு. மார்புக்கு கோங்க மலர் கோமை, மற்றதற்கெல்லாம் அடைமொழி இருக்கு. முகம் தாமரை போன்றது, அது திருவளர் தாமரை என்றார். கண் காவி மலர் போன்றது, சீர்வளர் காவி என்றார். குரு வளர் பூங்குமிழ் என்றார் மூக்க.
அப்ப எல்லாவற்றுக்கும் அடைமொழி சொன்னவர் கோங்கமாகிய அந்த மார்பகத்துக்கு உவமையாக சொல்லப்பட்ட கோங்கு என்ற மலருக்கு மட்டும் ஏன் அடைமொழி கொடுக்கவில்லை என்பதற்கு பேராசிரியர் எழுதிய உரையை நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் எடுத்துக்காட்டி பூர்த்தி காட்டுகிறார்கள். அந்த ஒரு வரியை மட்டும் நான் படித்து நிறைவு செய்து விடுகிறேன். இடை மின்போலும் இடையென ஊமை கூறப்படுதலால் ஒளிநுசுப்பு என்றார். இங்க அடுத்த பாட்டுல வருது. முலைகளின் பெருமையும் இடையின் சிறுமையும் ஒருங்கு தேற்றம் பெற்று விளங்கும் மங்கை பருவமாதலால் இதை கூட நாம் நாளைக்கு சிந்திக்கலாம், அடுத்த பாடலை பார்த்து விட்டு. ஏனென்றால் அந்த அடுத்த பாடலில் தான் எல்லா உறுப்புகளுக்கும் அடைமொழியை கொடுத்திருக்கிறார் சேக்கடார். ஆனால் இந்த மார்பகங்களுக்கு மட்டும் அடைமொழி ஏதும் இல்லாமல் எப்படி மணிவாசக பெருமான் திருக்கோவையாரில் பாடியிருக்கிறாரோ அதை போலவே தெய்வ சேக்கடாரும் பாடியிருக்கிறார் என்பதை அடுத்த வார வகுப்பிலே நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்த